வெல்கம் டு CV ஆடியோ நாவல்ஸ். எழுத்தும் வாசிப்பும் நான் உங்கள் சித்ரா வெங்கடேசன். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்று இந்த ஆடியோ நாவலில் நாம கேட்கவிருக்கும் கதை சித்ரா வெங்கடேசனின் வேறென நீ இருப்பேன். வேர் 1. சொர்க்கலோகமே கீழிறங்கி வந்தது போல் அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி களை கட்டி இருந்தது. சென்னையில் உள்ள அந்த நட்சத்திர ஹோட்டலில் விருந்தினர்கள் வருகையால் கூட்டம் நிரம்பி வழிய அன்று காலைதான் பழனி முருகன் கோவிலில் தங்கள் திருமணத்தை முடித்துக்கொண்டு இப்போது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆசையை நாடி மணமேடை மீது புதுமண ஜோடியாக கார்த்திகேயன், நித்யபூரணி நின்று கொண்டிருந்தனர். மறுபக்கம் மேடை அமைத்து இன்னிசைக்குழு தங்களின் மெல்லிய இசை மழையால் விருந்தினர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். அந்த இசைமழையில் சிலர் நினைத்தபடி அமர்ந்திருக்க, சிலர் உறவுகளோடும் நட்புகளோடும் கதை பேசியபடி அமர்ந்திருந்தனர். ஒரு பக்கம் அறுசுவை உணவுகள் வகை முறையில் வைத்திருக்க, ஒரு கூட்டம் அதை ருசி பார்த்து கொண்டிருந்தது. ஆனாலும் அத்தனை பேருடைய கண்களும் அந்த தேவலோக ஜோடி கார்த்திகேயன் நித்யபூரணியை வட்டமிட்டுக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மேட் ஃபார் ஈச் அதர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தகுந்தா போல் இருவரும் அத்தனை பொருத்தமாக இருந்தனர். மணப்பெண்ணுக்கு 19 வயதா? பார்த்தா அப்படி தெரியலையே. 29 வயதான கார்த்திகேயனை பார்த்தா மட்டும் அப்படி தெரியுதா என்ன? சிறு வயதிலிருந்தே முறையான உடற்பயிற்சியும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவன் அருகில் நெருங்காததால் பார்ப்பதற்கு 25 வயதிற்குரிய தோற்றம்தான் அவனிடம் தெரிந்தது. நித்யாவும் அவனுக்கு அருகில் சிறிய பெண் போல் தெரியாமல், அவள் இயல்பிலேயே உயரம் என்பதால் புடவை நகைகள் என்று அவளது ஆடை அலங்காரம் அவளை அவனது வயதுக்கு இணையான தோற்றத்தோடு காட்சியளிக்க செய்தது. அவர்களையே பற்றிய விவரம் அறியாதவர்களுக்கு அவர்களின் இந்த 10 வயது வித்தியாசம் பெரிதாக தெரியாதது போல் கண்ணுக்கு நிறைவாக காட்சியளித்தனர். ஆனால் தெரிந்தவர்களுக்கோ அவர்கள் மனதில் அது ஒரு குறையாக தெரிந்தாலும் இப்போது இருவரையும் சேர்ந்து ஜோடியாக பார்க்கும்போது அந்த குறைகள் எல்லாம் மாயமாக மறைந்து போயிருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர்களின் இந்த ஜோடி பொருத்தமே அவர்களுக்கிடையே உள்ள மற்ற பொருத்தங்களையும் ஆராய்ந்து பார்க்க விடாது. ஆனால் எத்தனை பொருத்தங்கள் சரியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனப்பொருத்தம் ஒன்று இருக்க வேண்டுமே. அது இருவரிடமும் இருக்கிறதா? இருவரும் பிடித்துதான் திருமணம் செய்து கொண்டார்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் இருவரும் தான் பதில் கூற வேண்டும். ஆனால் இந்த அதிமுக்கியமான கேள்வி தோன்றியதே மணப்பெண்ணான நித்யபூரணிக்கு தானே. கார்த்திக் மாமா என்னை பிடிச்சுதான் மணந்தாரா? அவருக்கு நான் பொருத்தமானவள் தானா என்ற கேள்வியை தாங்கியபடிதான் அவள் மணமேடையில் தன் கணவன் அருகே நின்று கொண்டிருந்தாள். இந்த கேள்வி இப்போது அவளுக்கு தோன்றியதில்லை. இவர்கள் திருமணம் பற்றி இவர்கள் பாட்டி குறிஞ்சியம்மாள் பேசியதிலிருந்தே அவளுக்கு தோன்றிய ஒன்று. ஆனால் அதற்கான விடை கிடைக்கும் முன்னரே அவளுக்கும் அவளது தாய்மாமன் மகன் கார்த்திகேயனுக்கும் திருமணமே முடிந்துவிட்டது. தாய்மாமன் மகனாக இருந்தாலும் அவளுக்கு கார்த்திகேயனை 1 வருடமாக தான் தெரியும். அவளுக்கு கருத்து தெரிந்ததிலிருந்து அன்னை தந்தையை தவிர அவளுக்கு யாரையும் தெரியாது. எந்த உறவுக்காரர்களோடும் ஒட்டி உறவாடாமல் அவளின் பெற்றோர்கள் தனியாக தான் இருந்தனர். தன் பிறந்த வீட்டில் உள்ளவர்களிடம் உறவை முறித்து கொண்டு அவளின் தந்தை இந்த ஊருக்கு தன்னை அழைத்து வந்து விட்டதாக அவளின் அன்னை வஞ்சி அடிக்கடி சொல்வார். ஆனால் பிறந்த வீடே வேண்டாம் என்று மனைவியை கூட்டி வந்த பிறகு அவளின் பிறந்த வீட்டை விட நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது கணவனின் கடமை அல்லவா? ஆரம்பத்தில் அப்படித்தான் நித்யாவின் தந்தை அவளின் அன்னையை நன்றாக பார்த்து கொண்டார். ஆனால் அதன் பிறகு குடிப்பழக்கம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு வீட்டு பொறுப்பை தட்டி கழிக்க ஆரம்பித்தார். வீடு கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆளாக வஞ்சிதான் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர்கள் இருப்பிடமும் வாடகைக்கு விட்டிருந்த ஒரு குடிசை வீட்டில் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. நித்யாவையும் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்துதான் படிக்க வைத்திருந்தார்கள். அவள் 12ஆம் வகுப்பு முடிக்கவும் அந்த நேரத்தில் தான் அவளின் தந்தைக்கு குடிப்பழக்கத்தால் உடல் நலம் மோசமாகி படுத்த படுக்கையானார். வஞ்சிக்கு கணவனோடு இருந்து கவனித்துக் கொள்ள முடியாமல் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். அதனால் நித்யாவை கல்லூரியில் சேர்க்காமல் அவளை தன் தந்தையை பார்த்துக் கொள்ள வீட்டிலேயே இருக்க வைத்து விட்டார். அவளுக்கும் 10வது வரை தமிழ் வழி கல்வி படித்ததால் நன்றாகவே படித்து வந்தாள். ஆனால் 11ஆம் 12ஆம் வகுப்புகளில் ஆங்கில மொழி வழியாக படித்ததால் அவளுக்கு படிப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. டியூஷன் சேர்ந்து படிக்கவும் வசதி இல்லை.
அதனால் 12ஆம் வகுப்பில் மிகவும் குறைவான மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெற்றிருந்தாள். அது அவளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி நம்மால் கல்லூரியில் சேர்ந்தால் நன்றாக படிக்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். அதனால் தந்தையை பார்த்து கொள்ள சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு அவளும் வீட்டிலேயே இருந்து கொண்டாள். கணவன் பொறுப்பில்லாமல் இருந்த போது கூட வஞ்சி அவரை பற்றி புலப்பிக் கொண்டிருப்பாரே தவிர அவரை வெறுத்ததில்லை. அவர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வரும். ஆனால் நித்யாவை பொறுத்தவரை தந்தை அவள் மீது பாசத்தை பொழிவார். முதலில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்ததால் 3வதாக அவரின் முன்னோர்களை வழிபட்ட பிறகே மகள் பிறந்து அவளும் நல்லபடியாக இருந்ததால் தன் அன்னையின் பெயரையே வைத்து நித்திமா நித்திமா என்று அவளிடம் பாசமாக இருப்பார். சரியாக வேலைக்கு போகவில்லை என்றாலும் கிடைக்கும் வருமானத்தில் அவளுக்கு என்று ஏதாவது வாங்கி கொடுத்து அவளை பாசமாக பார்த்து கொண்டார். அதனால் நித்யாவிற்கும் தன் அன்னையை விட தந்தையை தான் அதிகம் பிடிக்கும். உடல்நலம் சரியில்லாமல் இருந்தவரை பார்த்து கொள்வதில் அவள் என்றுமே தயக்கம் காட்டியதில்லை. 1 வருடத்திற்கு மேலாக படுத்த படுக்கையாக இருந்த தந்தை திடீரென உடல்நலக்குறைவு மோசமாகி இறந்தும் விட்டார். அதன் பிறகுதான் வஞ்சி மகளை அழைத்து கொண்டு தன் பிறந்த வீட்டிற்கே வந்து விட்டார். அன்னையின் பிறந்த வீடு என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல, அது மாளிகை. இப்படி ஒரு பெரிய வசதியான வீட்டில்தான் தன் அன்னை பிறந்து வளர்ந்தார்களா என்று நித்யா வியந்தாள். அதற்கு வஞ்சியோ, பிறக்கும்போது இந்த அளவுக்கு வசதி இல்லை, ஆனா எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுத்துதான் வளர்த்தாங்க உன்னோட தாத்தா, அப்புறம் உன் மாமா, இப்போ உன்னோட மாமா பையனா தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரோட தீவிர உழைப்பு தான் இப்படி ஒரு வசதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்றார். அதை சொன்ன அன்னையை நித்யா வியந்து பார்த்தாள். தந்தையோடு கஷ்டப்பட்ட காலங்களில் ஒருபோதும் பிறந்த வீட்டில் நான் எத்தனை வசதியா இருந்தேன், என்னை இப்படி கூட்டிட்டு வந்து கஷ்டத்துல வச்சிருக்கே என்று தந்தையிடம் அவர் கூறியதே இல்லை. ஒழுங்கா வேலைக்கு போ, நல்ல ஆளுங்க கூட பழக்க வச்சுக்க, ரொம்ப குடிச்சு உடம்பு கெடுத்துக்காத, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் செய்ய பணம் வேண்டாமா, இப்படித்தான் தந்தையிடம் புலம்பி பார்த்திருக்கிறாள். ஏம்மா, நம்ம எத்தனை கஷ்டப்பட்டோம், அப்போல்லாம் பாட்டிக்கிட்டே இல்ல மாமா கிட்ட உதவி கேட்கணும்னு நீ நினைக்கவே இல்லையா என்று நித்யா வஞ்சியிடம் கேட்கும்போது, உங்க அப்பா நல்லபடியா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான், என்ன நல்லா வச்சிருப்பாருங்க தான் அவருக்கு என்ன கட்டி கொடுத்தாங்க. அவரும் ஆரம்பத்துல என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு கூட சில பேரை கூட்டு சேர்த்து தொழிலை கவனிக்க போய் அவங்க கவனக்குறைவால தொழில் நஷ்டத்தை காட்ட ஆரம்பிச்சுது. உங்க அப்பா நண்பர்கள்னா உயிரையே கொடுப்பாரு, அதே போல கௌரவம் பார்ப்பரும் கூட தொழில் நஷ்டத்தை சரி செய்ய உங்க மாமா கிட்ட பணம் கேட்டாரு, அதுவும் கடனா தான். கடனா இதுக்கு என்னோட தங்கச்சிக்கு நான் சும்மாவே தருவேன், ஆனா அந்த கூட்டாளிங்களை விட்டுட்டு தனியா தொழில் நடத்துங்க, அதுவும் லாபம் என்னோட தங்கச்சி பேர்ல தான் இருக்கணும்னு உன் மாமா கண்டிஷன் போட்டாரு. என் பொண்டாட்டி பேர்ல செய்யறது தானே, நானே செய்வேன், நீ என்ன சொல்றது, நீ பணம் தரேன்னு சொல்லி தான் இப்படி எல்லாம் பேசுற, உன்னோட பணமே வேண்டான்னு சொல்லி இருந்த சொத்து பத்து வித்து கடன் அடைச்சவரு குழந்தையா இருந்த உன்னையும் என்னையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஆரம்பத்துல நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதியம்னு நம்மள நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. ஆனா கூட சேர்ந்த கூட்டாளிங்க சரியில்லாம அவர் அப்படியே மாறி போயிட்டாரு. நம்மள நல்ல வசதியா வச்சுக்கலனாலும் நம்ம மேல அளவுக்கு அதிகமா அன்பு பாசமும் வச்சிருப்பாரு. இது நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்லை. கஷ்டப்படுற மீன் உன்னோட பாட்டிக்கிட்டேயோ இல்லை மாமா கிட்டேயோ உதவின்னு போயினா அவங்க செய்ய மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க தான். ஆனா என் மேல இருக்க பாசத்துல உங்க அப்பாவை ஏதாவது சொல்லிட்டா அவரால் தாங்கிக்க முடியாது. அவர் வருத்தப்படுறதை என்னால பார்க்கவும் முடியாது. எங்க இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும்னு நானும் அப்படியே ஒதுங்கி இருந்துட்டேன். ஆனா இப்போ உங்க அப்பா இல்லாத சூழ்நிலையில உனக்கு அரசிக்கணுமே, அதான் உனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்று தன் மனதில் இருந்ததை பரிமாறிக்கொண்டார். இருந்தாலும் அம்மா வீட்டில் வரவேற்பு எப்படி இருக்குமோ என்ற மனதில் லேசான அச்சத்தோடு நித்யா இருக்க, அவளது பாட்டிக்கும் மாமாவிற்கும் இவர்கள் இருவரையும் பார்த்த மகிழ்ச்சியில் கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. அதிலும் இத்தனை நாள் அவர்கள் இருந்த நிலைமையையும் கணவன் இறந்த விஷயத்தையும் வஞ்சி சொல்லவும், ஏண்டி இத்தனை கஷ்டப்பட்டிருக்க, நீ எங்க இருக்க என்ன செய்யறன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்த எனக்கும் உன்னோட அண்ணனுக்கும் சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல. நீங்க இங்க இருந்து போன கொஞ்ச நாள்ல உன்னோட அண்ணன் உங்களை பத்தி தகவல் தெரியாம எப்படியெல்லாம் அலைஞ்சான்னு தெரியுமா, ஆனா உங்களை பத்தி எந்த விவரமும் கிடைக்கல. உன்னோட புருஷன் தான் வீம்பா இருந்தா உனக்கு என்னடி, நாங்க இங்கதான் இருக்கோம், இப்படி இருக்கோன்னு நீ ஒரு தகவல் சொல்ல மாட்டியா, உன்னோட புருஷனை பேசிட்டோம்னு உனக்கு கோபமா, எதுக்கு அப்படி பேசணும், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கத்தானே, அது 2 பேரும் புரிஞ்சுக்காம நீங்க தான் கஷ்டப்பட்டீங்கன்னா 2 பேத்தியையும் கஷ்டப்பட வச்சுட்டீங்களே. உங்களை பத்தி எந்த தகவலும் தெரியாம வருஷம் பாட்டுக்கு போகவும் உங்களை எல்லாம் பார்க்காமலே செத்து போயிடுவேன்னு தான் நினைச்சேன். இப்போதாவது இந்த அம்மாவை பார்க்க வரணும்னு உனக்கு தோணுச்சே, ஏண்டி உன்னோட புருஷனுக்காக யோசிச்சுதான் இத்தனை நாள் எங்களை விட்டு ஒதுங்கி இருந்தா சரி, அவருக்கு உடம்பு சரியில்லாத போன பிறகாவது எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அவர் இறந்ததுக்கு கூட தகவல் சொல்லாம எல்லாத்தையும் தனியாளா இருந்து முடிச்சுட்டு வர எவ்வளவு கல் மனசடி உனக்கு என்று குறிஞ்சி அம்மாள் மகளை தீட்ட, விடுங்கம்மா, முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு,
இனி நடக்கிறத பார்க்கணும். இப்போதாவது வஞ்சிக்கு இந்த அண்ணனும் அம்மாவும் இருப்பது ஞாபகம் வந்துச்சு, அதுக்கு சந்தோஷப்படுங்க என்று வஞ்சியின் மூத்த சகோதரனும் நித்யாவின் தாய்மாமனும் ஆகிய ஞானசெல்வம் பேசவும் குறிஞ்சி அம்மாளும் அதை ஆமோதிப்பது போல் தலையாட்டியவர், என்னோட அப்பா அந்த முருகனுக்கு என் மேல கொஞ்சம் இறக்கம் இருக்கு, அதான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான் என்று நெகிழ்ச்சியோடு கூறியவர் மகளையும் பேத்தியையும் அணைத்து தன் பாசத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு பாட்டியோடும் மாமாவோடும் நித்யா நெருக்கமாகிவிட்டார். ஞானசெல்வத்தின் மனைவி கார்த்திகேயனின் 11 வயதிலேயே உடல்நலம் சரியில்லாமல் இருந்து போய்விட்டார். அந்த விஷயம் கூட தெரியாம இருந்துட்டேனம்மா என்று வஞ்சி வருத்தப்பட்டு பேசினார். மகனும் தொழில் தீவிரத்தை காட்ட ஆரம்பிக்க குறிஞ்சியம்மாள் தான் பேரனையும் கவனித்துக் கொண்டு வீட்டு பொறுப்புகளையும் பார்த்து கொண்டார். வீட்டில் முக்கிய முடிவுகளை எடுப்பவரும் அவரே. இப்போது மகளும் பேத்தியும் வரவே அவருக்கு கொஞ்சம் பாரம் குறைந்தது போல் இருந்தது. அவர்கள் இருவரும் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள அவர் வெறும் மேற்பார்வை மட்டும் பார்த்து கொள்வார். வீட்டு நிர்வாகத்தையும் வஞ்சியிடம் அவர் ஒப்படைக்க நினைக்க, உங்களால முடியவரை நீங்களே பார்த்துக்கோங்கம்மா, அப்புறம் கார்த்திக்கு கல்யாணம் ஆனா அவனோட மனைவி வந்து பொறுப்பெடுத்துக்கட்டும், அதுதான் முறையும் கூட என்று கூறிவிட்டார். நித்யபூரணிக்கு அந்த வீடும் உறவுகளும் கொஞ்ச காலத்திலே நெருக்கமாகிவிட்டாலும் கார்த்திகேயனிடம் மட்டும் அவள் கொஞ்சம் தள்ளியே இருந்தாள். பார்ப்பதற்கு கம்பீரமாக அழகாக இருந்தாலும் எப்போது பார்த்தாலும் அவன் அலைபேசியில் யாரிடமாவது பேசிக் கொண்டிருக்கும் ஆங்கிலம் அவனிடமிருந்து அவளை கொஞ்சம் தள்ளி நிற்கவே சொல்லும். அவனும் அவளையும் வஞ்சியையும் முதலில் பார்த்தபோது அப்பாவும் பாட்டியும் அடிக்கடி உங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க, இப்போ நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷாத்த என்றவன் நித்யாவிடம் படிப்பு பற்றி விசாரித்துவிட்டு அதோடு அமைதியாகிவிட்டான். அதற்கு பிறகு அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு புன்னகை, சின்ன விசாரிப்புகள், பேச்சுக்களோடு நிறுத்திக் கொள்வான். அதை தாண்டி இருவருக்கும் இடையே அத்தை மகள் மாமன் மகன் என்ற உறவுமுறை நெருக்கமோ கேலி பேச்சுக்களோ இருந்ததில்லை. கார்த்திகேயன் படிப்பு, வசதி, அவளை விட 10 வயது பெரியவன், இதெல்லாம் நித்யாவை அவனிடமிருந்து தள்ளியே நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் இருவரையும் மன வாழ்க்கையில் இணைக்க வேண்டும் என்பது குறிஞ்சியம்மாளின் விருப்பமாக இருந்தது. அதை தன் மகனிடமும் மகளிடமும் கூறிய போது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். ஞானசெல்வத்திற்கு அன்னை எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்ற எண்ணம் இருப்பதால் அவர் அதை மறுக்கவில்லை. வஞ்சிக்கு மகளை நல்லபடியாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். ஆனால் இப்போது இந்த வீட்டுக்கே மகளை மருமகளாக்குவது பற்றி தன் அன்னை பேசியதும் அவருக்குமே மிக்க மகிழ்ச்சி. அன்னை சொன்னதை அப்போதே ஏற்றுக்கொண்டார். ஆனால் இது நித்யாவிற்கு தெரியும் போது, கார்த்திக் மாமா நான் எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறது, அவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதவனா என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. வஞ்சியும் அவளிடம் விஷயத்தை கூறிய போது தன் மனதில் இருப்பதை அப்படியே கூறினாள். இதெல்லாம் தேவையில்லாம எதுக்கு யோசிக்கிற, பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்க, அது போதாதா, உன்னை வேணான்னு கார்த்திக் சொல்ல மாட்டான் நித்தி, அதனால் நீ ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு பாட்டி மாமா கிட்ட உளறி வைக்காத, இது உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்று எடுத்து சொல்லி புரிய வைத்தார். ஆனாலும் கார்த்திக் மாமா இந்த திருமணத்துக்கு மறுப்பு சொல்வாங்க என்றுதான் நித்யா நினைத்தாள். அதற்கேற்றாற்போல் ஒரு நாள் பாட்டியை பார்க்க அவர் அறைக்கு அவள் செல்ல உள்ளே கார்த்திகேயன் பாட்டியோடு பேசிக் கொண்டிருந்தான். அவள் அறைக்கு அருகே போகும்போது, என்ன பாட்டி, எனக்கும் நித்யாவுக்கும் கல்யாணமா, என்ன விளையாடுறீங்களா, அவ வயசு என்ன என்னோட வயசு என்ன, இதெல்லாம் சரி வருமா என்று அவன் கேட்டது அவள் காதில் விழுந்தது. அவர்கள் இருவரும் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது தெரிந்ததும் அதற்கு மேல் அவள் அங்கு நிற்கவில்லை. எப்படியோ கார்த்திக் மாமா பேசி பாட்டி மனசை மாத்திருவாங்க என்பதாக தான் அவள் நினைத்தாள். ஆனால் அவனுமே திருமணத்திற்கு சம்மதித்து விட்டான் என்று தெரிந்ததுமே, எப்படி மாமா சம்மதம் சொன்னாங்க என்று குழம்பினாள். எதையுமே மற்றவர்களிடம் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் குணம் அவளுக்கு கிடையாது. தனக்குள்ளேயே போட்டு மனதிற்குள் குழம்பிக் கொள்வாள். சிறு வயதிலிருந்தே வீட்டில் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததால் சின்ன சின்ன ஆசைகளை கூட மனதில் மறைத்துக் கொள்வாள். வஞ்சிதான் மகளுக்கு என்று ஏதாவது பார்த்து பார்த்து செய்வார். அவளாக வாய் திறந்து எதுவும் கேட்க மாட்டாள். அதேபோல் அன்னை எடுக்கும் முடிவுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாள். இப்போது திருமண விஷயத்திலும் அதுவே நடக்க அவளும் மனதில் குழப்பத்தோடு திருமணத்திற்கு சம்மதித்தாள். இதில் கார்த்திக் வேறு தனியாக பேச வேண்டும் என்று அழைத்து சென்றான். அதுவும் கடற்கரைக்கு. அவள் இருந்த ஊரில் கடல் இருந்ததில்லை. அதனால் சிறுவயதிலிருந்தே சினிமாவில் கடலை பார்க்கும்போது கரையில் நின்று கடல் அலையில் கால் வைக்க ஆசை. இப்போது கடலை அருகில் பார்க்கவும் அவளுக்கு அந்த ஆசை தலை தூக்க, மாமா கடல் கிட்ட கூட்டிட்டு போவாங்களா என்பது போல் அவள் ஆசையாக பார்த்து கொண்டிருக்க, அவனோ மண்ணில் பரப்பிலேயே அவளை அமர வைத்து, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாட்டி நமக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க விருப்பப்படுறாங்க, என்கிட்ட அதை பத்தி பேசினாங்க. எப்படி பாட்டிக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் நிறைய. அதை பத்தி பாட்டிக்கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அம்மா என்னோட டீனேஜ்லயே இறந்துட்டாங்க. அப்பாவும் பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பாரு. எனக்கு அப்போ எல்லாமாவும் பாட்டி தான் இருந்தாங்க. அதனால அவங்க பேச்சை என்னால் மீற முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்.
ஆனால் உனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்கும்ல, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா சொல்லலாம், நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன் என்றான். நான் ஏற்கனவே அம்மா கிட்ட சம்மதம் சொல்லிட்டேன் மாமா, எனக்குமே அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் என்றாள். அப்போ பாட்டிக்கிட்ட ஓகே சொல்லிடுறேன் சரியா என்றவன், உனக்கு என்கிட்ட வேற ஏதாச்சும் கேட்கணுமா என்று கேட்டான். என்ன கேட்கணும்? என்னை பிடிச்சுதான் திருமணம் செய்துக்க ஒத்துக்கிறியா, இல்லை பாட்டி சொன்னாங்கன்னு திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கிறியா, அதுதான் எனக்கு தெரிய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலே தவிர அதை வெளியில் சொல்லவில்லை. இல்லை மாமா, எனக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று மட்டும் வெளியில் கூறினாள். சரி, அப்போ கிளம்பலாமா, எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் என்று அவன் சொல்லவும் சரி என்று மனை தட்டிவிட்டு எழுந்தவள் கடல் அலையை ஆசையாக திரும்பி திரும்பி பார்த்தபடி அவனோடு சென்றாள். அன்றிலிருந்து இதோ இப்போது வரையான இந்த 4 மாத இடைவெளியில் கார்த்திக் மாமா என்னை பாட்டி சொன்னாங்கன்னு தான் கல்யாணம் செய்துக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் எப்படி பொருந்தி போவேன்? அவங்க எவ்வளோ நல்லா படித்து சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் ஈஸியாக தன்னோட கம்பெனிக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட மாமாக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கணும்? ஆனால் என்ன போய் மாமாவுக்கு கட்டி வைக்க பாட்டிக்கு எப்படி தான் தோணுச்சோ என்று தாழ்வு மனப்பான்மையில் தத்தளித்து கொண்டிருந்தாள். இதோ இப்போது கூட கார்த்திகை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்களையும் அவர்களின் மனைவிகளையும் பார்த்தாள். பெண்கள் எல்லாம் புடவை மற்றும் சல்வாரில் வந்திருந்தாலும் அவர்களுக்கு பொருந்து போவது போல் நேர்த்தியாக உடுத்தியிருந்தார்கள். இதற்கும் அவளை விட அவர்கள் அழகு குறைவுதான். ஆனாலும் அந்த நேர்த்தியாக உடுத்திய உடையே அவர்களை அழகாக எடுத்து காட்டியது. ஆனால் அவளுக்கு அப்படியெல்லாம் உடை உடுத்த தெரியாது. பண்டிகையோ இல்லை பிறந்த நாளோ, அன்றைக்கு முந்தைய நாளோ இல்லை அன்றோ தான் வஞ்சி வேலை முடித்து வரும்போது அவளுக்கு புது உடை எடுத்து வருவார். அவள் கொஞ்சம் ஒல்லியான உடல்வாகு என்பதால் அந்த ரெடிமேட் ஆடை கச்சிதமாக இல்லாமல் லூஸாக இருக்கும். அதை அப்படியேதான் போட்டுக்கொள்வாள். இங்கு பாட்டி வீட்டுக்கு வந்த பின்பும் கூட குறிஞ்சியம்மா சுடிதார் மெட்டீரியல் எடுத்து கொடுத்தால் அதை அவளிடம் இருக்கும் உடையின் அடையாளத்திற்கே தைத்துக் கொள்வாள். குறிஞ்சியம்மாளும் பழைய காலத்து ஆள் என்பதால் அவளை மாற்ற நினைக்கவில்லை. அதே போல் வஞ்சிக்கும் அதெல்லாம் தெரிவதில்லை. இந்த திருமணம் முடிவான போதுதான் ஞானசெல்வம் பிரத்யேகமாக ஆடை வடிவமைப்பாளரை அழைத்து வந்து திருமணத்திற்கான உடைகளையும் அதன் பின் போட்டுக்கொள்வதற்கான சில உடைகளையும் தைக்க ஏற்பாடு செய்தார். அந்த ஆடைகளை உடுத்திய பின்பு நித்யாவின் தோற்றமே மாறிப்போக, அடடா என்னோட பேத்தி எவ்வளோ அழகா இருக்கா, இனி இப்படியே ட்ரெஸ் தச்சு போடு, அழகா இருக்கு என்று குறிஞ்சி அம்மாள் சொல்லவும் வஞ்சியும் அதை ஆமோதித்தார். அப்போது கூட நமக்கு தானாவே இப்படியெல்லாம் உடுத்தி கொள்ளணும் தெரியலையே, மாமாக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்களா பழக்கம், அவங்கள பார்க்க மாமா நம்மளை அழைச்சிட்டு போனா, நம்ம கண்டபடி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனா அங்கே மாமாக்கு தானே அசிங்கம், என்ன போய் மாமாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பாட்டிக்கு எப்படி தோணுச்சு என்று அதையே தான் யோசித்தாள். இப்போதும் அவர்களை எல்லாம் பார்க்கும்போது மீண்டும் அதே எண்ணம் தான் அவருக்கு தோன்றியது. ஆனால் கார்த்திகின் நண்பர்களோ அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், கார்த்திக்கிற்கு பொருத்தமானவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவளின் குழம்பிய மனதை தெளிய வைக்கவில்லை. அவளின் குழப்பம் அந்த திருமண வரவேற்பு முடிந்து வீடு திரும்பும் வரையுமே இருக்க, அடுத்து வீட்டில் அவர்களுக்கான சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க, அவனை தனிமையில் சந்திக்கும் அந்த இரவு அவளுக்கு பதற்றத்தோடு சேர்ந்து பயத்தையும் கொடுத்தது. வேர் 2. கார்த்திகேயனின் அன்னை வழி உறவினர்கள் அதிகம் பேர் திருமண வரவேற்பிற்கு வந்திருந்தனர். அவர்களில் சிலர் இன்னும் இங்கு வீட்டில்தான் தங்கியிருக்க, அதில் கார்த்திகேயனுக்கு தங்கை முறை உள்ள ஒரு பெண்தான் நித்யாவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணும் இன்று அவர்களின் முதலிரவு குறித்து பேசி நித்யாவை கேலி செய்து கொண்டிருக்க, உடனிருந்த சில பெண்கள் அதற்கு சிரித்து கொண்டிருந்தனர். ஒரு புடவை கட்டி தலை பின்னுவதை நாமளே செஞ்சுக்க மாட்டோமா, எதுக்கு இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க என்று நினைத்து கொண்டு பிடிக்காமல் கடமையே என்று நித்யா அங்கு அமர்ந்திருந்தாள். ஆணுக்கும் பெண்ணுக்குமான கூடல் குறித்து அவளின் சில தோழிகள் வெளிப்படையாகவே சிலரை பேசும்போது அதையெல்லாம் நித்யா காது கொடுத்து கேட்டால் கூட அதில் கலந்து கொள்ள மாட்டாள், விலகியே இருப்பாள். ஆனால் இப்போது அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டு அவளுக்கு நடக்க வேண்டிய முதலிரவு குறித்து மட்டுமில்லாமல் அவர்கள் முதலிரவை பற்றியெல்லாம் கூடியிருந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்க அவளுக்கு மிகவுமே சங்கடமாக இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லாம் கார்த்திகேயனின் உறவினர்கள் என்பதால் அமைதியாக இருந்தாள். இல்லை என்றால் மட்டும் என்னவாம், அப்போதும் வெளிப்படையாக எதுவும் பேசாமல் மனதிற்குள் தானே பேசிக்கொள்வாள். ஒரு வழியாக அலங்காரத்தை முடித்து அவள் கையில் பால் சொம்பை கொடுத்து பெரியவர்களிடம் ஆசி வாங்க சொல்ல, அப்பா எப்படியோ விட்டாங்களே என்று நினைத்தபடி அவளின் அன்னை, மாமா, பாட்டி மூவரிடமும் ஆசி வாங்கிய பின் அவளை கார்த்திகேயனின் அறைக்கு கூட்டி செல்லவும் மீண்டும் அவளின் உடலில் படபடப்பை உணர்ந்தாள். ஒரு வருடமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் கார்த்திகின் முகம் பார்த்து பேசியதே எண்ணி சில முறைகள் தான். அப்படி இருக்க அவனோடு ஒரே அறையில் எப்படி, அதுவும் அவன் மனைவியாக
கார்த்திக் வேறு அவளை விரும்பியா மணந்தான். பாட்டி சொன்னதற்காக தானே அவளை திருமணம் செய்து கொண்டான். அதனால் தனி அறையில் அவளிடம் எப்படி நடந்து கொள்வானோ என்ற சிந்தனையெல்லாம் அந்த அறைக்குள் செல்வதற்குள் அவளுக்கு தோன்றியது. பின் கார்த்திக்கின் தங்கை உறவு முறை கொண்ட பெண் அந்த இடத்திலும் ஏதோ கேலி பேசி அவளை உள்ளே அனுப்ப முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகளோடு அவள் உள்ளே நுழைந்த போது ஏசி காற்று அவளுக்கு சில் என்ற உணர்வை கொடுக்க அந்த அறையில் வீசிய நறுமணம் கொஞ்சம் அவளை சமன்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் அறையில் கார்த்திக் இல்லாததே அவளது படப்படப்பு குறைய காரணமானது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் போய் தயக்கத்தோடு அமர்ந்தவள், கார்த்திக் மாமா எங்க போயிருப்பாங்க, இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேண்டான்னு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டாங்களா என்று திரும்ப விபரீதமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் கார்த்திக் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவளுக்கு திரும்ப படப்படப்பு கூடி கட்டிலிருந்து எழுந்து நிற்க, எதுக்கு இப்போ எழுந்து நிற்கிற, பரவாயில்ல உட்காரு என்று அவனை கைப்பிடித்து அவளை அமர வைத்தான். அவன் தொட்டதும் சிலிர்ப்பை உணர்ந்தாள். இந்தாங்க பால், நாம 2 பேரும் பாதி பாதி குடிக்கணுமா என்று சொல்லி அவள் பால் சொம்பை அவனிடம் கொடுக்க, வேற என்னெல்லாம் சொன்னாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லலையா என்று கேட்டான். அம்மா சொன்னாங்க, பாட்டி தான் இந்த காலத்தில் போய் காலில் விட சொல்லிக்கிட்ட, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்று அவள் பதில் கூற, பாட்டி பாட்டி தான், அப்புறம் வேற என்ன சொல்லி அனுப்புனாங்க பாட்டி என்று அவன் கேட்கவும், வேற ஒன்றும் சொல்லலையே என்று அவள் அப்பாவியாக கூற, அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவள் கையில் இருந்த பாலை வாங்கி கொஞ்சம் பருகிவிட்டு மீதியை அவள் கையில் கொடுத்தான். அதை அவள் குடித்து முடித்ததும், உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளு என்று அவன் கேட்க, நீங்க என்னை பிடிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களான்னு தான் கேட்கணும் என்று மனதில் நினைத்தவள், அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை என்று கூறினாள். சரி அப்போ தூங்கு, எனக்கு ஆஃபீஸ் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள்ளேயே இருந்த அவனது அலுவலக அறையான அந்த சிறிய அறைக்குள் அவன் சென்றுவிட அவள் என்ன மாதிரியாக உணர்ந்தாள் என்று தெரியவில்லை. முதலில் அவனுடனான தனிமை அவளுக்கு படப்படப்பை கொடுக்க, அடுத்து அவன் இயல்பாக பேசும்போது கொஞ்சம் அது குறைந்திருந்தது. ஆனால் அடுத்து என்ன என்ற கேள்வியே அவளுக்கு இன்னும் படப்படப்பை கொடுக்க, அவன் சிறிது நேரம் அவளோடு பேசிக்கொண்டிருந்தது கொஞ்சம் இதமாகவும் இருந்தது. இப்போது அவன் உறங்க சொல்லிவிட்டு செல்ல அது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. இன்று அதற்கு மேல் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதால் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. மொத்தத்தில் ஏற்கனவே குழம்பியிருந்தவளுக்கு கார்த்திக் மாமா ஏன் போயிட்டாங்க, ஒருவேளை என்னை பிடிக்கலையா, அதான் போயிட்டாங்களா என்று சிந்தித்து இன்னும் குழப்பிக்கொண்டாள். பின் அப்படியே மெத்தையில் படுத்தவள் தன்னை அறியாமல் கண்ணசந்தாள். பின் உறக்கம் கலைந்து எழுந்து பார்க்க அங்கே கார்த்திக் இல்லை. கார்த்திக் மாமா இன்னுமா வேலை பார்க்குறாங்க, தூங்கவே வரலையா என்று நினைத்தவள் பின் மணியை பார்க்க அது 5 என்று காட்டியது. மணி 5 ஆகுது, இன்னும் மாமா ரூம்ல என்ன செய்யறாங்க என்றவள் எழுந்து கார்த்திக் சென்ற அறைக்கு சென்று பார்க்க கார்த்திக் அங்கேயே சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருந்தான். ஏன் மாமா இங்கே தூங்குறாங்க, என் கூட படுக்க பிடிக்கலையா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தரையில படுத்திருப்பேனே, பாவம் அவங்க உயரத்துக்கு சோஃபாவில் குறுக்கி படுத்திருக்காங்க என்று வாய்விட்டே கூறியவள், மாமாவை எழுப்பி பெட்ல படுக்க சொல்வோமா என்று நினைத்து, வேணாம் இப்போ நல்லா தூங்குறாங்க, நைட்டு வேலை முடிச்சுட்டு எப்போ படுத்தாங்கன்னு வேற தெரியல, இப்போ எழுப்பினா அவங்க தூக்க கலைஞ்சிடும் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு குளியாத அறைக்குள் புகுந்து கொண்டாள். இனி நினைக்கிற நேரத்தில் குளிக்கிறதை விட்டுட்டு காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு தான் வெளியே வரணும், அதுவும் தலை குளிச்சுட்டு வரணும் என்று வஞ்சி நேற்று இரவே தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தார். அவர் எதற்காக சொல்கிறார் என்பது அவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. ஆனால் நேற்று இரவு தான் ஒன்றும் நடக்கவில்லையே, அதனால் தலை குளிப்பதற்கு ஒன்றும் அவசியமில்லைதான். ஆனால் அதை பார்த்து அன்னை ஏதாவது கேள்வி கேட்பார் என்பதை உணர்ந்து தலை குளித்துவிட்டு வெளியே வந்தவள் கீழே இறங்கி சென்றாள். தலையில் கட்டிய துணியோடு புடவையில் மகள் மாடியிலிருந்து இறங்கி வரும் அழகை பார்த்து வஞ்சி ரசித்தபடி நின்றிருந்தார். அவள் இறங்கி வந்ததும், நேற்று எல்லாம் நல்லபடியாக தானே நடந்துச்சு என்று அவர் கேட்க அவள் ஆம் என்பது போல் தலையை மட்டும் மாட்டிக்கொண்டாள். சரி, பூஜை ரூமை சுத்தம் செஞ்சு வச்சுட்டேன், நீ போய் விளக்கேத்து, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன், குளிச்சுட்டு தலையை காயவை, காலைல டிஃபன் வேலையை நானே பார்த்துக்கிறேன் என்று அவர் சொல்ல சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டாள். அவள் பூஜையை முடித்து வந்ததும் வஞ்சி கொடுத்த காஃபியை பருகினாள். வஞ்சியையும் அவளையும் தவிர அந்த வீட்டில் இன்னும் யாரும் எழுந்திருக்கவில்லை. வந்த விருந்தினர்கள் வேறு எப்போது செல்வார்கள் என்பது தெரியாததால் இன்று அதிக வேலைகள் இருக்கும். அன்னையால் தனியாக அனைத்தையும் பார்த்து கொள்ள முடியாது. வந்தவர்களுக்கு இப்படி ஏதாவது விசேஷத்திற்கென்று வருவதால் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பாட்டி கூறியிருந்தார். அதனால் வஞ்சிக்கு உதவ வேண்டும் என முடிவு செய்து மீண்டும் தனது அறைக்கு வந்தவள் தலையை பிரித்து அந்த துணியால் தலையை துவைட்டியபடியே ஜன்னல் புறம் இருந்த தோட்டத்தை பார்த்தாள். இங்கிருந்து பார்க்க அந்த தோட்டம் அழகாக தெரிந்தது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறையில் அப்படி இருக்காது.
எத்தனையோ முறை தோட்டத்தில் நின்று அழகை ரசித்திருந்தாலும் இப்படி தூரத்தில் இருந்தபடியே முழு தோட்டத்தையும் மொத்தமாக பார்க்கும்போது அழகாக இருந்தது. அதனால் கீழே செல்ல வேண்டும் என்பதையும் மறந்து தலைத்து விடுவதை கூட விட்டுவிட்டு தோட்டத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவளை திடீரென கார்த்திக் பின்னால் வந்து அணைத்தான். அவன் வந்து அணைப்பான் என்பதை எதிர்பார்க்காததால் முதலில் அவள் பயப்பட, அவள் உடல் மொழியை அறிந்தவன் நித்தி நான் தான் என்று தாபத்தோடு அவள் காது மடல்கள் அருகே உரசியபடியே சொல்லியவன் அவளது ஈரக்கூந்தலில் முகம் புதைத்து வாசம் பிடித்தான். என்ன ஷாம்பு போடுற? உன்னோட கூந்தல் இத்தனை வாசமா இருக்கு. இது ஷாம்பு வாசம் தானா இல்லை உன்னோட கூந்தலுக்கே ஒரு ஸ்பெஷல் வாசனையா? திருவிளையாடல் படத்துல மன்னனுக்கு வந்த டவுட் எனக்கும் வருதே. பேசாம திரும்பவும் இதுக்கு ஒரு ஆராய்ச்சி நடத்திடலாமா என்று கேட்க, கார்த்திக் இப்படியெல்லாம் பேசுவானா என்பது தெரியாமல் நித்யாவிற்கு அவனது பேச்சு வியப்பை அளித்தது. என்ன பதிலே பேச மாட்டேங்கிற என்று அவளை தன்புறம் திருப்பியவன், காலையிலேயே தோட்டத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா? தோட்டம்னா உனக்கு பிடிக்குமா? நான் கூட இப்பெல்லாம் தோட்டத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னு சொல்லு என்று கேட்டான். இப்படி அவனோடு நெருக்கமாக நின்றிருப்பதே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்க நாணத்தில் அவளால் பதில் பேச முடியவில்லை. அவனை கண்ணோடு கண் பார்க்காமல் தலையை தாழ்த்தியபடி நின்றாள். நீ அடிக்கடி தோட்டத்தில் நின்று அங்கே இருக்க பூச்செடியை வேடிக்கை பார்ப்பல, அதோ இப்படி ஈர தலையோடு அங்கே நின்று தலையை காய வைப்பியே. அப்போ உன்னை பார்க்கும்போது புதுசாக பூத்த பூ போல அழகாக இருப்ப, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என்று அவன் கூறியதோ, என்ன கார்த்திக் மாமா என்னை அடிக்கடி பார்ப்பாங்களா என்பது போல் அவள் விழிகளை விரித்து அவனை அதிர்ச்சியாக பார்க்க, ஏய் எதுக்கு இப்படி பார்க்குற? நம்ம கல்யாணம் முடிவான பிறகுதான் அப்படி பார்த்துருக்க, என்னை தப்பாலாம் நினச்சிக்காத என்று அவனது பேச்சுக்கு விளக்கம் கொடுத்தாள். ஆனால் அதுவே அவளுக்கு அதிசயம்தானே. அவனுக்கு தான் அவளை பிடிக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறாளே. அப்படி இருக்க அவன் அவளை ரசித்து பார்க்கிறான் என்றால் அது அவளுக்கு எப்படி இருக்குமாம்? ஒருவேளை இவள் தானே தன் மனைவியாக போகிறாள், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டு கட்டாயமாக அவளை ரசிக்க பழகிக்கொண்டானோ என்றெல்லாம் அவளுக்கு விபரீதமான எண்ணங்கள் ஒரு பக்கம் தோன்றினாலும் அவனது பேச்சு அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அதை வெளிப்படுத்தும் விதமாக புன்னகை பூத்தாள். அதை ரசித்தவன் அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டு, ஆமா நீ என்னை இப்படி சைட் அடிச்சிருக்கியா என்று கேட்டான். அவனை பார்த்தால் எப்போதும் ஒரு பிரமிப்பு தான். அவனை எத்தனையோ முறை வியப்பாகவும் அதிசயமாகவும் பார்த்திருக்கிறாள். ஆனால் கணவனாக வரப்போகிறவன் என நினைத்து ஆசையாக அவள் அவனை பார்த்ததெல்லாம் இல்லை. இது திருமணம் முடிவானதிலிருந்தே அவனுக்கு பொருத்தமானவள் தானா, அவனுக்கு தன்னை பிடிக்குமா என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தவள் எப்படி அவனை ஆசையாக காதலாக பார்ப்பாளாம்? ஆனால் அவன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே. அதனால் ஆமாம் என்பது போலவும் இல்லை என்பது போலவும் மாற்றி மாற்றி தலையசைக்க அவளது செய்கையில் அவனுக்கு சிரிப்பும் தாபமும் சேர்ந்து வந்ததால் அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவன் கழுத்து உயர்த்திற்கு இருந்தவளை குனிந்து அவள் இதழோடு இதழ்படுத்தியவனுக்கு தாபத்தை அடக்க முடியாமல் அவன் இதழ்கள் அதற்கும் கீழிறங்கி அவள் கழுத்து வளைவுகளில் ஊர்வலம் வர அவன் கைகளோ அவள் சேலைக்குள் நடுவில் தெரிந்த வெற்றிடையில் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. அவனது செய்கைகளை அவள் ரசிக்கவே செய்தாலும் இது பகல் நேரம் என்பதால் அம்மா என்ன செய்றீங்க என்று கேட்டவளுக்கோ அவளுக்கே அது கேட்டிருக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவன் காதுகளிலும் அவள் கேள்வி விழ, என்ன செய்யற? ஒண்ணுமே செய்யல, நேற்று நைட்டே என்னெல்லாமோ நடந்திருக்க வேண்டியது. எங்க ரூம் அலங்காரம் செய்யறேன்னு சொல்லி ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. எனக்கு இப்படி ஓவரான வாசனை எல்லாம் ஒத்துக்காது. தலைவலி வாமிட்டிங் ஃபீல் எல்லாம் இருக்கும். அதான் என்னால் நேற்று ரூம்ல இருக்க முடியாம ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து நிற்கிற உன்னை என்னெல்லாமோ செய்யதான் தோணுது. ஆனால் வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களே, இல்லை ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன, ஃபர்ஸ்ட் டேவை செலிப்ரேட் செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ முடியாதே. ஆனால் இன்னைக்கு நைட் என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது என்று அவன் கைகள் அவளது மேனியில் ஊர்வலம் நடத்த பேசிக்கொண்டிருந்தான். நேற்று அவன் தனியாக படுத்துக்கொண்டது அவளுக்கு எதையோ யோசிக்க வைக்க இப்போதைய அவனது பேச்சு அவளுக்கு நிம்மதி அளித்தாலும், ஏன் நேற்று இப்படி என்று விஷயத்த சொன்னா என்ன என்று கேள்வியும் பிறக்க அவளுமே அவனிடம் வெளிப்படையாக என்ன என்று கேட்டிருக்கலாம் என்று யோசிக்க மறந்தாள். ஆமா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்க, இப்போ சாப்பிட்ட ஸ்வீட்டோட டேஸ்ட் மறைஞ்சிருமே என்று அவன் பதில் கூறினான். அவன் சொல்வது புரியாமல் அவள் விழிக்க, இந்த ஸ்வீட்டை தான் சொன்னேன் என்று மீண்டும் அவள் இதழை சிறை செய்தவன் சிறிது நேரம் கழித்தே விடுவித்தான். சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம், நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீயும் ரெடியாகு என்று சொல்லிவிட்டு அவன் குளியறைக்குள் செல்ல அவள் ஏதோ மாயலோகத்திற்குள் புகுந்தது போல் இருக்க அதே மனநிலையோடு கீழே சென்றாள். வேர் 3. மேலே தனது அறைக்கு சென்ற மகள் சிறிது நேரத்தில் கீழிறங்கி வரவும், கொஞ்ச நேரம் கார்த்திக் கூட இருக்கிறது தானே நித்தி, நானே காலையில் டிஃபன் வேலையை பார்த்துக்கிறதா தான் சொன்னேனே என்று வஞ்சி சொல்ல, இருக்கட்டம்மா மாமா குளிக்க போயிருக்காங்க, அவங்க ரெடியானதோ வெளியே போகலான்னு சொல்லியிருக்காங்க, நான் தலை மட்டும்தான் பின்னணும், அதனால கொஞ்ச நேரம் உங்களுக்கு உதவியாக ஏதாச்சும் செய்கிறேன், இத்தனை பேருக்கு டிஃபன் செய்யணுமே என்று நித்யா கூறினாள்.
ஆமா, கார்த்திக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கலையா? குளிக்க போயிட்டான்னு சொல்ற என்று வஞ்சி கேட்கவும் அவளை முத்தமிட்டவன் இனிப்பு சாப்பிட்டதாக சொல்லியது அவள் ஞாபகத்திற்கு வரவும் அவள் முகம் வெட்க சாயத்தை பூசிக்கொள்ள, இல்லம்மா, மாமா காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நேரா வந்து டிஃபனே சாப்பிட்டுப்பாங்க என்று பதில் கூறினாள். மகள் வெட்கப்படுவதிலேயே ஏதோ அவர்களுக்குள்ளான அந்தரங்க விஷயம் என்பதை உணர்ந்த வஞ்சி மகிழ்ச்சியில் சரி என்று தலையாட்டி கொண்டார். சரி, பாட்டியும் அண்ணியோட அப்பாவும் தோட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, வந்து சட்னி மட்டும் அரைச்சி கொடுத்துட்டு நீ போய் கிளம்பு என்று அவள் கையில் 2 கோப்பைகள் அடங்கிய தட்டை கொடுத்ததும் அதை எடுத்துக்கொண்டு அவள் தோட்டத்திற்கு செல்ல, அவர்களுக்கு கொஞ்சம் தொலைவில் செல்லும் போதே கார்த்திக்கின் அன்னை வழி தாத்தா குறிஞ்சியம்மாளிடம் ஏதோ காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது நித்யாவிற்கு தெளிவாகவே கேட்டது. அதுவும் அவளை பற்றி தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். என்னோட பொண்ணு இறந்துட்டா இந்த குடும்பத்துக்கு நாங்க சம்மந்தம் இல்லாத ஆளா ஆயிடுவோமா? கார்த்திக்கு நான் தாத்தா, அவனோட நலன்ல எனக்கும் அக்கறை இருக்கு. அவனுக்கு எத்தனை பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்து காமிச்சோம், நல்லா படிச்ச பொண்ணுங்க, நல்ல வசதின்னு எத்தனை காமிச்சோம், எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொண்ணை கார்த்திக்கு கல்யாணம் செஞ்சுருக்கீங்க. அதுவும் எங்களை கலந்துக்காம எல்லாம் பேசி முடிச்சுட்டு கோவிலில் கல்யாணம்னு வெளியாளங்களுக்கு சொல்றது போல சாதாரணமா சொல்றீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஆகிட்டோமா? எங்கள் பொண்ணை ஒன்றும் நாங்கள் சும்மா கட்டி கொடுக்கல, சீர்வரிசை சொத்துன்னு அவளுக்கு எல்லாம் கொடுத்து தான் கட்டி கொடுத்தோம். மாப்பிள்ளை தொழிலை விரிவுபடுத்த தேவையான பணம் கொடுத்தோம். ஆனால் எங்களை மருந்துக்கு கூட மதிக்கல. சரி, எங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கார்த்திக்கு எதுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் சேர்த்து வச்சிங்க? அழகாக இருந்தால் போதுமா? நல்லா படிச்சிருக்க வேண்டாமா? 4 பேர் கூட நல்லா பழக வேண்டாமா? மண்டபத்தில் கார்த்திக் கூட ஜோடியாக பார்க்கும்போது நல்லா பொருத்தமாக தான் இருந்தா. ஆனால் பொண்ணு ரொம்ப அமைதி போல. எங்கள் ஆளுங்க ஏதாச்சும் கேட்டால் திருன்னு முழிக்கிறாளாம். பாவம், அவ்வளோ சின்ன பொண்ணு தானே, அவளை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவள் கார்த்திக்கு பொருத்தமாக இருப்பான்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? அந்த பொண்ணு உங்களோட பேத்தியாக இருக்கலாம், அதுக்காக அவளை கார்த்திக்கு தான் கட்டி கொடுக்கணுமா? ஒரு நல்ல பையனாக பார்த்து நீங்களே கல்யாணம் செய்து வச்சிருக்கலாமே என்று குறிஞ்சியம்மாளை பேச விடாமல் அந்த பெரியவர் பேசிக்கொண்டே போக, இங்க பாருங்கண்ணா, கார்த்திக்கு நீங்க எவ்வளவு உயர்வான பொண்ணை கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கார்த்திக்கும் நித்யாவுக்கும் தான் முருக முடிச்சு போட்டிருக்காரு. அதை என் மூலமா நடத்தி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். நான் என்னமோ நீங்க கொண்டு வந்த வர நல்லா வேண்டான்னு சொன்னது போல பேசுறீங்க. நாங்க எவ்வளவு கார்த்திக்கு முக்கியமோ அதே போல அவனோட அம்மா வழி தாத்தா நீங்களும் அவனுக்கு முக்கியம். அதை அவனுக்கு எடுத்து சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேன். அதே போல நீங்க கொண்டு வந்த பொண்ணுங்களை கார்த்திக்காக பார்க்கவும் செஞ்சோம். ஆனா எதுவும் ஒத்து வரல. ஏதாவது ஒரு வழியில அதெல்லாம் தட்டி போச்சு. அப்போதான் என்னோட பொண்ணும் பேத்தியும் வந்தாங்க. அப்போ கூட அவங்க வந்ததோ நான் அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைக்கல. கார்த்திக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்யணும்னு நினைச்சேன். அதே போல நித்யாவுக்கும் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செய்ய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதை பத்தி யோசிச்சப்போ ஏன் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு தான் தோணுச்சு. அதை பத்தி என்னோட பிள்ளை பொண்ணுகிட்ட பேசினேன். அவங்களுக்கும் இதுல பரிபூர்ண திருப்தி. அதோட கார்த்திக் கிட்ட பேசினேன். இங்க பாருங்க, பாட்டி நான் சொன்னதுனால அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம். ஆனா நித்யாவை சுத்தமா பிடிக்கலன்னா அவன் நான் சொன்னதுக்காக சம்மதிக்கணும்னு அவசியம் இல்லை. வேண்டான்னு பிடிவாதமா சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு முடிவெடுக்க உரிமையை கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். அப்படி அவனுக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கும்போது நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எங்க எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் முடிவானதும் உங்ககிட்ட என்னோட பையன் பேசினான். ஆனா அப்ப நீங்களும் உங்க பிள்ளைங்களும் பிஸியா இருக்கும், அதனால நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கு பிறகு தானே நாங்கள் கல்யாண தேதியை முடிவு செஞ்சோம். சரி, எல்லாம் முடிவு செய்துட்டு உங்களுக்கு தெரிவித்த பிறகு உண்மையிலேயே உங்கள் பேர மேலே அக்கறை இருந்திருந்தா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமானு விசாரிச்சிருக்கணும். அந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு எங்க என்று குறிஞ்சியம்மாள் கோபமாக கேட்க, என்ன கடைசியில் என்னோட பேர மேலே எனக்கு அக்கறை இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்களா என்று அவரும் கோபப்படுவது போல் பேசினார். பிரச்சனை பெரிதாகுமோ என்பது போல் நித்யா பயந்து பாட்டி என்று கூப்பிட்டபடி அவர் அருகில் வந்தவள், காஃபி எடுத்துக்கோங்க பாட்டி என்று கொடுத்தாள். நீங்களும் எடுத்துக்கோங்க தாத்தா என்று அந்த பெரியவரிடம் காஃபியை நீட்ட அவளை முறைத்தபடியே அதை எடுத்து குடித்தார். நித்யாவின் முகத்தை பார்த்தே அவள் இவர்கள் பேசியதை கேட்டுவிட்டதை குறிஞ்சியம்மாள் புரிந்து கொண்டவர், இங்க பாருங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன வர நாம என்ன கருத்து வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்ச பிறகு எந்த குறையும் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நித்யா படிக்கலனாலும் நல்ல பொண்ணு. கார்த்திக் புத்திசாலி பையன். நித்யாவும் புரிஞ்சு நடந்துப்பான். நித்யாவும் அவனுக்கு ஏத்தது போல நடந்துப்பான். ஒரு தாத்தாவா பேரனை மனசார வாழ்த்திட்டு போங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க என்று குறிஞ்சியம்மாள் தீர்மானமாக கூறவும் கார்த்திக்கின் தாத்தா ஒன்றும் பேசாமல் சென்று விட்டார். அவர் சென்றதும் பாட்டி என்று நித்யா ஏதோ சொல்ல வர, இங்க பாரு, அவர் ஏதோ சொல்றாருன்னு நீ கவலைப்படாத. அப்படியே பேரன் மேல அக்கறை இருப்பது போல பேசுவாரு. ஆனா மகள் இருந்து காரியம் முடியவர் இருந்தா அவரோட அக்கறை பாசமெல்லாம். அப்புறம் தொழில் மேல அவங்க கவனம் செலுத்திட்டாங்க. சும்மா எப்பயாச்சும் பேரனுக்கு ஃபோன் போட்டு அக்கறை இருப்பது போல காமிச்சுப்பாங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத என்று சமாதானம் கூறினார்.
நான் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் முடிக்கல பாட்டி. இது அலங்காரம் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் நைட்டு பற்றி என்னென்னவோ பேசுகிறதோ கேட்குறதுமா இருந்தாங்க. அதுக்கு எப்படி பாட்டி பதில் பேச முடியும் என்று கேட்டாள். இதையும் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாள். ஆனால் கார்த்திக்கின் உறவினர்களிடம் பதில் பேசாததற்கு பாட்டி ஏதாவது தவறாக நினைக்கப் போகிறார்கள் என்பதால் விஷயத்தை கூறினாள். இதுதான் படித்தவங்க நடந்துக்கிற விதம். கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லாமல் இதில் எதுவும் தெரியாமல் இவர் வேற பேசிட்டு போகிறாரு. இதோ மதியமே அவங்க கிளம்பிடுவாங்க நித்யா. அடுத்து இங்கே என்ன நடக்குதுன்னு கூட கவலைப்பட மாட்டாங்க. அதனால் தேவையில்லாமல் நீ கவலைப்படாத. போ, கார்த்திக் கூட எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனாலும் நித்யாவிற்கு கார்த்திக்கின் தாத்தா பேசியது மனதிற்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே அவள் நினைத்து குழம்பும் விஷயத்தை இன்று அவர் சொன்னால் பின் அவளுக்கு எப்படி இருக்குமாம். அதனால் அதையே நினைத்தபடி அன்னை சொன்ன வேலையை செய்ய சமையலறைக்கு சென்றாள். அந்த நேரம் குளித்துவிட்டு அறையில் உடைமாற்றிக் கொண்டிருந்த கார்த்திக் ப்ளூடூத் மூலமாக யாரோடோ அலைபேசியில் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தான். திருமண விஷயமாக 3 நாட்களாக அவனும் அவன் தந்தை ஞானசெல்வமும் அவர்களின் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. அப்படி இருக்க அலுவலகத்தில் யாரோ செய்த தவறால் குளறுபடிகள் நடக்க அதை பற்றி அவனுக்கு தகவல் சொல்ல அது விஷயமாக அவனுக்கு உடனே அலுவலகம் செல்ல வேண்டியிருந்தது. அவன் அங்கு போய் சேர்வதற்குள் என்னென்ன செய்ய வேண்டும் என ஆணை பிறப்பித்தவன் முழுவதுமாக தயாராகி கிளம்ப ஆயத்தமாக அப்போதுதான் உள்ளே வந்த நித்யா, கிளம்பிட்டீங்களா மாமா, இதோ தலைப்பை நீட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும் தான் அவளை வெளியில் அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஞாபகத்திற்கு வந்தது. அவளிடம் முடியாது என்று சொல்ல முடியாததால் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் நித்தி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டி அவனோடு கிளம்பினாள். காரில் செல்லும்போது கார்த்திக் அலுவலக விஷயமாக யோசித்துக் கொண்டு வந்தவன் அவளிடம் பேசாமல் வர நித்யாவோ தாத்தா பேசிய விஷயத்தை யோசித்தபடி அமைதியாக வந்தாள். கோவிலை வந்து அடைந்ததும் நீ போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இரு நித்தி, நான் காரை பார்க் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று கார்த்திக் சொல்லவும் அவளும் அர்ச்சனை பொருட்கள் விற்கும் இடத்திற்கு வந்து ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க என்று கேட்டாள். அவரும் ஒரு பையில் அனைத்து பொருட்களையும் போட்டு கொடுக்க அவள் ரூபாய் கொடுக்க போன சமயம் என்ன வாங்கிட்டியா நித்தி என்றபடி வந்த கார்த்திக், என்னப்பா இது தேங்காய் எப்படி இருக்கு, நல்ல தேங்காயா கொடு, இது என்ன பழம் இவ்வளோ சின்னதாக போட்டிருக்க, இந்த பூவை எதுக்கு வச்ச, இந்த பூவை கொடு, கூட எலுமிச்சப்பழம் போட்டியா, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியவன் அவங்க கொடுத்தா அப்படியே வாங்கிப்பியா, இதெல்லாம் பார்த்து வாங்க மாட்டியா, இது கூட உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அவன் என்னவோ சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் அவளுக்கு தான் கார்த்திக்கின் வார்த்தை வருத்தத்தை கொடுத்தது. ஏற்கனவே காலையில் கார்த்திக் தாத்தா வேறு கார்த்திக்கு அவள் பொருத்தமில்லை என்று சொன்னாரே, அது வேறு அந்த நேரம் அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. எப்போதும் பாட்டி மற்றும் அன்னையுடன் கோவிலுக்கு வருவாள். இந்த அர்ச்சனை தட்டு வாங்குவதெல்லாம் அந்த இருவரின் வேலை. அவர்கள் எப்படி வாங்குகிறார்கள் என்றெல்லாம் கவனித்து பார்க்க மாட்டாள். ஆனால் கார்த்திக் குறிஞ்சியம்மாளுடன் கோவிலுக்கு வரும்போது அவர் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவதை கவனித்து அவனுக்கும் அந்த பழக்கம் வந்துவிட்டது. பின் இருவரும் சன்னிதானத்திற்குள் சென்றார்கள். குருக்களிடம் அர்ச்சனை தட்டை கொடுத்தவள் வழக்கம் போல சாமி பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க என்று சொல்ல, என்ன நித்தி, நமக்கு இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு, நம்ம 2 பேர்ல அர்ச்சனை செய்ய சொல்லாம சாமி பேருக்கு செய்ய சொல்ற என்று கேட்டவன் இருவரின் பெயருக்கும் அர்ச்சனை செய்ய சொல்லி இருவரின் பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாம் கூற அவன் இதெல்லாம் திறந்து வைத்திருக்கிறானே என்பது கூட அவளது மூளைக்கு எட்டவில்லை. இதற்கு மேலும் அவன் முன்னால் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்ற மனநிலையே கடவுள் சன்னிதானத்தின் முன் அவள் விளக்கேற்ற ஆயத்தமாக அவளுக்கு இருந்த பதற்றத்தில் சரியாக வத்திக்குச்சியை கூட உரச முடியாமல் அவள் திணற 2-3 குச்சிகளை வீணாக்குவதை பார்த்து, என்ன உனக்கு வத்திக்குச்சி கூட கிடைக்க தெரியல என்று அவன் வாங்கி விளக்கேற்ற என்னவோ அவன் சாதாரணமாக கேட்டது எல்லாம் அவளுக்கு அவமானமாக தெரிந்தது. காலையில் நன்றாக பேசிய கார்த்திக் மாமாவா இவங்க என்று வேறு அவளுக்கு அந்த நேரம் தோன்ற ஆரம்பித்தது. அவனுக்கோ அலுவலகத்தில் இருந்து 2-3 முறை அழைக்கவும் அந்த பிரச்சனையில் அவளிடம் கொஞ்சம் சிடுசிடுவென்று தான் பேசினான். இதில் அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததால், நித்தி, எனக்கு அவசரமா ஆபீஸ் போக வேண்டியிருக்கு, அதனால் நீ வீட்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு போ என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பவும் சென்னை வந்த இந்த 1 வருடத்தில் தனியாக அவள் எங்கும் சென்றதில்லை. இதில் அழைத்து வந்த கணவன் இப்படி விட்டுவிட்டு போகவும் ஏனோ அவளுக்கு அழுகை வர அவன் கார் சென்ற திசையை பார்த்தபடி நின்றிருந்தாள். வேர் 4. காலையில் இருவரும் ஜோடியாக கோவிலுக்கு கிளம்ப இப்போது நித்யா மட்டும் தனியாக ஆட்டோவில் வந்து இறங்கியதை பார்த்த குறிஞ்சியம்மாள் நித்யா வீட்டிற்குள் நுழையவும், நித்திமா, என்னடா தனியா வர, கார்த்தி எங்க, 2 பேரும் ஒன்னா தானே கோவிலுக்கு போனீங்க, அப்படியே எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீ வீட்டுக்கு வர, உன்னை தனியாக ஆட்டோவில் அனுப்பிட்டு அவன் எங்கே போனா என்று கேட்டார். மாமாக்கு ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலையாம் பாட்டி, காலையில் போகும்போதே கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க,
ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஃபோன் வரவும் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி என்னதான் அவசரமோ, முக்கியமான வேலையாக இருந்தால் போயிட்டு வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. அவசரம்னு உன்னை தனியாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு. வழியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானடா வந்த என்று அவர் கேட்க, கோவில் வாசல்லே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்தாலும் எந்த வழியாக வீட்டுக்கு போகிறோம் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. பாட்டியும் அன்னையும் வழக்கமாக போகும் கோவில் இல்லாமல் கார்த்திக் வேறு கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு சென்றதால் அந்த வழி அவளுக்கு புதிதாக இருக்கவும் பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் அதையெல்லாம் குறிஞ்சியம்மனிடம் சொல்லாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, கையில் காசு இருக்கு, கோவில் ஆட்டோ ஏறி வீட்டில் வந்து இறங்கிட்டேன், அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது என்று பதில் கூறினாள். அந்த நேரம் பார்த்து ஞானசெல்வம் அங்கு வரவும், நித்தி கூட கோவிலுக்கு போன கார்த்தி அவளை தனியாக விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டானாமே, அப்படி அங்கே என்ன முக்கியமான வேலை செல்வோம் என்று குறிஞ்சியம்மாள் கேட்கவும், தெரியலையேம்மா, அவன் எதுவும் என்கிட்ட சொல்லலையே, சொல்லியிருந்தா நானே போயிருப்பேனே என்று சொல்லியபடியே கார்த்திக்கிடம் பேச அலைபேசியில் அவனை அழைத்தார். ஆனால் தொடர்ந்து மணி அடித்தும் அவன் அந்த அழைப்பை ஏற்காததால், சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அவர் கிளம்ப பார்க்க, இல்லை செல்வோ, நீ போக வேணாம், சம்மந்தி வீட்டுக்காரங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, ஏற்கனவே உன்னோட மாமனாரு தையாத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்காரு, இதில் அவங்க ஊருக்கு கிளம்பும் போது நீங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வரவே வேண்டான்னு முடிவு செஞ்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு கிளம்புவார். பிள்ளைங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எதுக்கு மனசு கஷ்டமாக போகணும், அதனால் நீ இங்கே இரு என்று குறிஞ்சியம்மாள் சொல்லவும் அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். அவர்கள் பேச்சை கேட்டபடி நித்யா அங்கேயே நின்று கொண்டிருக்க, அவள் பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் இங்கு வந்ததிலிருந்து அவள் எங்கும் தனியாக வெளியில் சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும் தானே. அவளது முகம் வேறு தெளிவில்லாமல் இருக்கவே அவள் அருகில் சென்று, வேலையெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க, நீ போய் உன்னோட ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா என்று அவள் கொண்டு வந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டே கூற, அவளும் சரி என்று கிளம்பினாள். பாட்டி சொன்னதற்காக சிறிது நேரம் ஓய்வெடுத்தவள் பின் தன் அன்னைக்கு வேலையில் உதவி செய்தபடி இருந்தாலும் ஒரு பக்கம் காலையில் நடந்தது அவளது ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அர்ச்சனை பொருட்கள் வாங்குவதற்கும் விளக்கேற்றுவதற்குமே சரியாக செய்யவில்லை என்று கார்த்திக் மாமாவிடம் திட்டு வாங்கியவள் இன்னும் வேறு எதற்கெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்குமோ என்ற கவலையுடனே வேலை செய்து கொண்டிருந்தாள். மதியம் வந்த விருந்தினர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கிளம்ப ஆயத்தமாக இன்னும் கார்த்திக் வரவில்லை. அனைவரும் விமானத்தில் தான் செல்ல வேண்டும் என்பதால் நேரத்தோடு செல்ல வேண்டும். கார்த்திக்கின் அன்னை வழி உறவினர்கள் என்பதால் அவன் அன்னை உயிரோடு இல்லாத பட்சத்தில் கார்த்திக் தானே இப்போது 2 குடும்பத்தையும் இணைத்திருக்கும் பாலம். அதனால் அவன் வருவதற்காக காத்திருந்தனர். காலையிலிருந்து 2-3 முறை அழைத்தும் அவன் அலைபேசியை எடுக்கவில்லை. இருந்தும் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்போம் என நினைத்து குறிஞ்சியம்மாள் அவனது அலைபேசிக்கு அழைப்பு விடுக்க, இந்த முறை அவரை ஏமாற்றாமல் அவன் அந்த அழைப்பை ஏற்றிருந்தான். சொல்லுங்க பாட்டி என்று அவன் பேசவும், புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல என்னடா வேலை என்று குறிஞ்சியம்மாள் கேட்டார். திடீர்னு வந்த வேலை பாட்டி, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா வேலை பார்த்து சொதப்பி வச்சிருக்காங்க, அதை சரி செய்யலைன்னா பெரிய லாஸ் வந்துடும் பாட்டி, அதான் நான் இங்கே ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதா போச்சு. அவன் விளக்கம் சொல்ல, சரி முக்கியமான வேலைனா எதுக்குடா நித்யாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன் என்று அவர் கேட்கவும், இல்லை அவகிட்ட வெளியே போகலான்னு சொல்லியிருந்தேன், திடீர்னு வேலை வரவும் சரி கோவிலுக்காவது கூட்டிட்டு போகலான்னு தான். ஏன் பாட்டி என்னாச்சு அவன் புரியாமல் கேட்க, அவளை வீட்டுக்கு தனியாக அனுப்பிச்சிருக்க, அவளுக்கு இந்த ஊர் புதுசு இல்லையா, அதுவும் அவள் தனியாக இங்கே வெளியே போனதே இல்லை, நான் தான் அவளை கோவிலுக்கோ இல்லை விசேஷத்துக்கோ கூட்டிட்டு போவேன், அப்படி இருக்க அவளை தனியாக அனுப்பி வச்சிருக்க, வீட்டுக்கு வர தெரியாம வழி மாறி போயிருந்தானா என்ன செய்யறது கார்த்தி, உன்னால அழைச்சிட்டு போக முடியலன்னா ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி அவளை அனுப்பி வச்சிருக்கலாம்ல என்று பாட்டி கோபமாக கேட்க, உண்மையிலேயே அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாட்டி, அவளுக்கு தனியாக போய் பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியாது, இப்போ நித்தி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டா தானே கார்த்திக் கேட்கவும், அதெல்லாம் பத்திரமா வந்துட்டா, இருந்தாலும் முன்ன போல அவளை கண்டுக்காம இருக்காத, இப்போ அவள் பொண்டாட்டின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ பாட்டி சொல்லவும், நீ அதெல்லாம் கவனமாக இருப்ப பாட்டி என்றான் அவன். சரி உன்னோட தாத்தா மாமா சித்தி குடும்பம் எல்லாம் ஊருக்கு போக ரெடியாக இருக்காங்க, உனக்காக தான் காத்திருக்காங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா என்று அவர் சொல்லவும், ஐயோ வேலையில் சுத்தமாக அதை மறந்துட்டேன் பாட்டி, இதோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுறேன், அவங்க கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி அழைப்பை அணைத்தான். சொன்ன நேரத்திற்கு வர முடியாமல் கார்த்தி கொஞ்சம் தாமதமாகவே வரவும் விருந்தினர்கள் கிளம்ப தயாராக இருக்க, அவன் வந்ததும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினர். அவனே அவர்களோடு விமான நிலையத்திற்கு செல்வதாக சொல்ல, இன்னும் அவன் மதிய உணவு உட்கொள்ளாமல் சோர்வாக தெரிந்ததால், கார்த்தி நீ முதல்ல சாப்பிடு, நான் உங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று ஞானசெல்வம் கூறிவிட்டு அவர்களோடு புறப்பட்டு சென்றார்.
அவர்கள் சென்றதும், வஞ்சி, காலையிலிருந்து உனக்கு நிறைய வேலை, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நித்யா கார்த்திக்கு சாப்பாடு போடுவா, நானும் கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறேன் என்று இருவருக்கும் தனிமை கொடுக்கும் எண்ணத்தில் மக்களிடம் கூறிவிட்டு குறிஞ்சி அம்மாள் தனது அறைக்கு செல்லவும், வஞ்சியோ, நித்தியமா 2 பேரும் சாப்பிடுங்க, நான் போய் படுக்கிறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு சென்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக்கோ கை கழுவி விட்டு வந்த உணவு மேசையில் சாப்பிட தட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளிடம், நித்தி, நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க என்று கேட்டான். மதியம் கார்த்திக் சாப்பிட வீட்டுக்கு தான் வருவான், நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க என்று வஞ்சி அவளிடம் சொல்லியிருந்தார். அப்போதே அவளுக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் அன்னை சொல்லவே சரி என்று தலையாட்டி கொண்டாள். அதன் பின் அவனுக்காக அவள் காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவனோ வருவது போல் தெரியவில்லை. பேசாமல் சாப்பிட்டு விடலாமா என்று கூட நினைத்தாள். ஆனால் வஞ்சி திட்டுவாரோ என்று பயந்து அமைதியாக இருந்தாள். நேரமாகிவிட்டதால் அவரே சாப்பிட சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவருக்கு விருந்தினர்களை கவனிக்கவே சரியாக இருந்தது. அவரும் அவளை சாப்பிட சொல்ல மறந்துவிட்டார். குறிஞ்சி அம்மாளோ அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டதால் அவரும் பேத்தியிடம் சாப்பிட சொல்லவில்லை. இதில் கார்த்திக் வந்ததும் அவர்களோடு விமான நிலையம் செல்ல வேண்டும் என்று சொன்னதால் அவன் வரும் வரைக்குமா சாப்பிடாமல் இருப்பது என்று அவள் கவலை கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் அவன் செல்லாமல் இப்போதே சாப்பிட அவன் வந்தது அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது. இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? நீங்க வந்ததும் சாப்பிடலான்னு இருந்த மாமா என்று அவள் பதில் கூறி, அவளது பதிலில் அவன் சோர்வெல்லாம் நீங்கி போக, அப்ப நீயும் உட்காரு, நாம சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவனை அவள் கைப்பிடித்து அமர வைத்தான். அது மட்டுமில்லாமல் அவளுக்கு தானே பரிமாறியவன், நீ எனக்காக சாப்பிடாம காத்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நித்தி. ஆனா எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு, லேட்டா சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? அதனால நான் வர லேட்டாச்சுன்னா எனக்காக காத்திருக்க வேண்டாம், சரியா என்று சொல்ல, பாவம் மாமா இன்னும் சாப்பிடாம பசியோடு இருந்தாலும் நான் சாப்பிடலன்னு கவலைப்படுறாங்க. நானும் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கவலைப்படாம என்னோட பசியை நினைச்சிட்டு இருக்கேன் என்று மனதில் நினைத்து கவலை கொண்டாள். நம்ம கல்யாணத்தை கொண்டு தான் 1 வாரம் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு நினைச்சேன். இல்லை, மதியம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. ஆனால் இந்த 1 வாரம் கூட என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டுறாங்க. அதான் காலையில் அவசரமாக உன்னை தனியாக வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாக போச்சு. நீ வேற இப்படி தனியாக வீட்டுக்கு வந்ததே இல்லைன்னு பாட்டி சொன்னாங்க. எனக்கு அது தெரியாதுடா, சாரி என்று அவன் சொல்ல, ஐயோ எதுக்கு மாமா சாரிலாம் சொல்கிறீங்க? எனக்கு தனியாக வந்ததில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் பாட்டி தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க என்று அவள் பதில் கூற, புரியுது, ஆனாலும் உன்னை தனியாக அனுப்பிச்சிருக்க கூடாது. இருந்தாலும் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. நீ இன்னும் தனியாக போக வர பழகலன்னா எப்படி? அதுக்கெல்லாம் பழகிக்கணும் என்ன என்று அவன் சொல்லவும் அவள் சரி என்று தலையாட்டி கொண்டாள். இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க, நான் இன்னைக்கு நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன் நித்தி. ஆஃபீஸில் இன்னும் வேலை முடியல, எல்லாரும் கிளம்புறாங்கன்னு தான் பாதியிலே விட்டுட்டு வந்தேன். அதனால் நான் நைட்டு வர வரைக்கும் சாப்பிடாம இருக்காத, சீக்கிரமாக சாப்பிட்டுடு. அதுக்கு முன்னே நல்லா தூங்கி எழுந்துடு, ஏன்னா இன்னைக்கு நைட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் தெரியும்ல என்று சொல்லி கண்ணடித்தான். அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்து அவள் வெட்கப்பட அதை ரசித்தபடி அவளை பார்த்திருந்தவன் அவள் உணவை கையில் எடுத்து சாப்பிட போகும்போது அவள் கையை பிடித்து தானே அதை தன் வாயில் ஊட்டிக்கொண்டான். ஐயோ மாமா, இது எச்சில் என்று அவள் சொல்லவும், புருஷன் பொட்டாட்டி நமக்குள்ளே இனி இந்த எச்சில் எல்லாம் இல்லை என்று சொல்லி அவளுக்கு தான் சாப்பிட்டு கொண்டிருந்த சாதத்தை எடுத்து ஊட்டிவிட்டவன், எனக்கு ஆஃபீஸ் போகவே மனசுல நித்தி, ஏண்டா இப்போ வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு, பேசாம ஏதாவது செஞ்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடலாமான்னு இருக்கு என்று அவன் கிறக்கத்தோடு கூறினான். முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே மாமா என்று அவள் கேட்க, அதான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை அப்படியே உன்னோட வெளியில் ஜாலியாக எங்கேயாச்சும் சுற்றிட்டு நைட்டு அப்படியே என்று ஏதோ சொல்ல வர, மாமா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க, பேசாமல் சாப்பிடுங்க மாமா என்று வெட்கத்தோடு கூறினாள். அப்போ இத்தனை நாள் இன்னைக்கு தான் நீ பெருசாக ஒரு டைலாக் பேசியிருக்க என்றவன் சாப்பிட்டு முடித்ததும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்குற நித்தி, வீட்டில் பாட்டியும் அத்தையும் எழுந்ததும் நான் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டேன்னு சொல்லிடு என்றவன், அப்புறம் நைட் ரெடியாரு என்று அவள் காதில் ரகசியமாக சொல்லி அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விடை பெற்று சென்றான். அவன் கொஞ்சம் கோபமாக பேசியதில் கவலை கொண்ட மனம் இப்போதைய அவனது பேச்சில் அப்படியே மகிழ்ச்சிக்கு தாவ அவள் முகமோ இரவு வரை வெட்கத்தின் சாயத்தை பூசிக்கொண்டிருந்தது. இரவானதும் அவன் சொன்னதை ஞாபகத்தில் வைத்திருந்தவள் குளித்துவிட்டு வந்து நல்ல புடவையாக எடுத்து அணிந்தவள், தலையை பின்னி வஞ்சி வாங்கி வைத்திருந்த பூவை முன்பே அறையில் எடுத்து வைத்திருந்தவள் அதை தலையில் வைத்துக்கொண்டு எப்போதும் முகப்பூச்சை தவிர மற்ற அலங்காரங்களை முகத்திற்கு செய்து கொள்ள மாட்டாள் என்பதால் அதை மட்டும் பூசி நெற்றியில் பொட்டு வைத்தவளுக்கு நேற்று இரவு அவனோடு தனி அறையில் இருக்கப் போவதை குறித்து ஏற்பட்ட தயக்கம் இன்று இல்லை. அனைத்தும் முடிந்ததா என்று தன்னை கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கொண்டவளுக்கோ அப்போதுதான் பழனியில் நடைபெற்ற இவர்களின் திருமணத்திற்கு வந்த அவளின் தோழிகள் பரிசாக கொடுத்திருந்த வாசனை திரவியமும்
ஃபர்ஸ்ட் நைட்டில் மறக்காம இதை அடிச்சுக்கோடி என்று கேலி செய்ததும் ஞாபகத்திற்கு வரவும் நேற்று அவர்கள் அலங்காரம் செய்யும் போதே இதுபோல் வாசனை திரவத்தை தனக்கு அடித்து விட்டதை நினைவில் கொண்டவள் இப்போது தொழில்கள் கொடுத்ததை எடுத்து உடல் முழுவதும் அடித்துக்கொள்ள நினைத்தாள். பின் சாப்பிட்டு வந்து அடித்துக் கொள்ளலாம் என்று அதை மேசை மீது வைத்தவளுக்கு நேற்று இரவு இதுபோல் வாசனைகள் தனக்கு ஒத்துக்கொள்ளாது என்று கணவன் சொன்னது துளி கூட ஞாபகத்திற்கு வரவே இல்லை. அதை சுத்தமாக மறந்தவளாக கீழே சாப்பிட சென்றாள். முன்பே குறிஞ்சியம்மாளும் ஞானசெல்வமும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வஞ்சி அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தவர் மகளின் வரவையும் அவளது அலங்காரத்தையும் பார்த்தவர், நித்தி, கார்த்திக் வந்து உன்னை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போறதா சொன்னானா என்று கேட்டார். அதற்கு அவள் பதில் சொல்ல முடியாமல் திருத்திருவென பிடிக்க, வஞ்சி, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட கேட்கும் கேள்வியா இது? வெளியில போனாதான் தலை சூவி பூ வச்சுக்கணுமா? இது கூட தெரியாம என்று குறிஞ்சியம்மாள் சொல்லவும் அப்போதுதான் புரிந்தவராக வஞ்சி தலையில் அடித்து கொள்ள ஞானசெல்வம் குனிந்தபடி சிரித்து கொண்டார். ஐயோ, சாப்பிட்டு போய் இதெல்லாம் செய்திருக்கலாமோ என்று வெட்கத்தோடு அவள் நின்றிருக்க, என்ன நித்தி அங்கேயே நிற்கிற, வா வந்து சாப்பிடு என்று குறிஞ்சியம்மாள் அவளை தன் அருகே அமர்த்தி கொண்டார். யாரது முகத்தையும் பார்க்க தயக்கம் கொண்டு குனிந்தபடியே அவள் சாப்பிட்டு எழவும் அதே நேரம் கார்த்திக்கும் விரைவிலேயே வேலை முடித்து வீடு திரும்பியிருந்தான். அதிகப்படியான சோர்வுடன் வந்திருந்தவனுக்கு மனைவியின் வசீகர தோற்றத்தை பார்த்ததும் சோர்வெல்லாம் நீங்கவும் அவளை ரசனையோடு பார்த்தபடியே அவர்கள் அருகில் வந்தான். கார்த்திக், ரொம்ப டயர்டா தெரிகிற, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுப்பா என்று ஞானசெல்வம் சொல்லவும் இதோப்பா என்று சொல்லியபடி அவன் அறைக்கு செல்ல நித்யா பின்னாலேயே செல்லவும் அதை பார்த்திருந்த பெரியவர்களின் மனமும் நிறைந்து போனது. குளிக்க சென்றவனுக்கு துண்டு எடுத்து கொடுத்தவள் அவன் குளிக்க சென்றதும் அவனுக்கு இரவு உடையை எடுத்து வைத்தாள். வேகமாக குளித்து வந்தவன் இரவு உடைக்கு மாறி சாப்பிட செல்ல அவன் பின்னாலேயே சென்றவரிடம், நித்தி, நீ இங்கே இரு, நான் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவன் மட்டும் சென்றான். அதற்கு சிரித்தபடியே தலையாட்டி கொண்டவள் அவன் சென்றதும் ஞாபகமாக அந்த வாசனை திரவியத்தை தன் உடல் முழுவதும் அடித்துக்கொண்டு ஒரு இன்ப பரவசத்தோடு அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஏனோ அந்த சிறிது நேர காத்திருப்பே அவளுக்கு அதிகம் போல் தோன்ற புடவையின் முந்தானையை முடிப்போட்டு பிரித்து என மாறி மாறி செய்தபடி கட்டிலில் அரைவாசலுக்கு முதுகை காட்டியபடி அமர்ந்திருக்க சத்தமில்லாமல் அறைக்குள் வந்து கதவை சாத்தியவன் குனிந்து அவள் கூந்தலில் முகம் புதைக்கவும் அவள் எழுந்திருக்க அவள் மீது வீசிய அதிகப்படியான வாசனையில் அவனுக்கு குமட்டுவது போல் இருக்க, நித்தி, என்ன வாசனை இது? இவ்வளோ மட்டமாக இருக்கு. முன்ன உன்கிட்ட இந்த வாசனை வரலையே, இப்போதான் அடிச்சியா? நேற்றே இந்த வாசனையில் எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன்ல, அது கொஞ்சம் கூட உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? பர்ஃப்யூம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க. ஐயோ, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. அதுவும் மட்டமான வாசனையாக இருக்குது. நீ இப்படிப்பட்ட பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவியா? எவ்வளோ நல்ல மூடோடு வந்த, ஒரு செகண்டில் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இதை தெரியாமல் செஞ்சியா இல்லை வேணும்னே செஞ்சியா? இந்த ஸ்மெல்லோட உன்னோட பக்கத்தில் இருந்தால் தலைவலிக்கு சாக வேண்டியதா என்று சொல்லி அலுவலக அறைக்கு சென்று வேகமாக அவன் கதவை சாத்த அவளோ பிரமை பிடித்தது போல் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். வேர் 5. கார்த்திகேயனின் கோபத்தில் நித்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் நின்றவள்தான். பிறகுதான் அதிகப்படியான வாசனை கொண்ட வாசனை திரவியம் அவனுக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதை நேற்று சொன்னானே, அதற்காகவே அந்த குறுகிய சோஃபாவில் உறங்கினானே என்பதை கவனத்தில் கொண்டு வந்தவள் அவனிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று முதலில் அவன் அறைக்கு செல்வதற்காக சென்றவள் பின் அவள் மேனியில் வீசும் இந்த வாசனையோடு அவன் அருகில் செல்வது சரியாக இருக்காது என்பதை யோசித்து இரவில் அணியும் நைட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டவள் குளியலறைக்குள் சென்று சாதாரணமாக ஒரு குளியலை போட்டு உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவள் நேராக சென்று அவனது அலுவலக அறை கதவை தட்டினாள். சில நிமிடங்கள் அவள் தட்டட்டும் என்று காத்திருந்தவன் போல் அமைதியாக இருந்தவன் பின் வந்து கதவை திறக்கும் நைட்டியில் நின்றிருப்பவளை பார்த்து கண்களில் வியப்பை காட்டினான். சாரி மாமா, நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கே வரல. எனக்கு எப்போதும் இந்த சென்ட் அடிக்க பழக்கெல்லாம் கிடையாது. நம்ம கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை கிஃப்ட் பண்ணாங்க. நேற்று உங்கள் சொந்தக்காரங்களாம் எனக்கு அலங்காரம் செஞ்சாங்கல்ல, அப்போ சென்ட் அடிச்சு விட்டாங்க. அதான் இன்னைக்கு நீங்கள் ரெடியாக இருந்து சொன்னதும் சென்ட் இருக்கவே அடிச்சுக்கலான்னு நினச்சேன். கண்டிப்பாக அந்த நேரம் உங்களுக்கு இந்த வாசனையெல்லாம் பிடிக்காதுன்னு நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கே வரல. சாரி மாமா என்று அவள் பேசி முடிப்பதற்குள் கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றாலும் அழுது கொண்டே பேசுவது போல் அவள் குரல் உணர்ச்சி வசப்பட்டிருந்தது. அதில் நெகிழ்ந்தவனாக, ஹே கூல் நித்தி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டவன், சாரி, நானும் கொஞ்சம் கோபப்பட்டிருக்க கூடாது. ஆனால் எவ்வளோ சந்தோஷத்தோடு அவசர அவசரமாக வேலையை முடிச்சுட்டு ஓடி வரேன் தெரியுமா? சாப்பாடு கூட வேகமாக சாப்பிட்டு உன்கிட்ட வந்தால் அப்படி ஒரு வாசனை. அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலானாலும் முடியாது. இப்போதான் சாப்பிட்டு வந்ததால் வாமிட் வந்தாலும் வரும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும்.
அந்த தலைவலியால் நைட்டு நம்ம சந்தோஷம் கெட்டு போகிறது மட்டும் இல்லை, தலைவலியால் சரியாக தூக்க கூட வராது. அந்த தலைவலி மறுநாள் வரை தொடர்ந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆனால் என்னை பற்றி உனக்கு எல்லாமும் தெரியாது இல்லையா, உங்ககிட்ட கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கணும். ஆனால் இப்படி தான் என்னை மீறி சில சமயம் கோபம் வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிக்க முயற்சிக்கிறேன், சரியா என்றவன் திரும்ப குளிச்ச போல என்று அவளை பார்த்து கேட்டான். ஆமாம், நேற்றே சோஃபாவில் ரொம்ப குறுகி படுத்துட்டு இருந்தீங்க. இன்றைக்கும் நைட் அப்படியே தூங்கினா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தான் போய் குளிச்சுட்டு நைட்டி போட்டேன் என்று அவள் பதில் கூற, என் ஸ்வீட் பொண்டாட்டி, சாரிடா உன்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டான். இருக்கட்டும் மாமா, நானும் யோசிக்காமல் தப்பு செஞ்சுட்டேன்ல. சரி வாங்க, வந்து பெட்டில் தூங்குங்க மாமா என்று அவள் கூப்பிட, தூங்கட்டுமா? பொண்டாட்டி, நாம் தூங்குறதுக்கு தான் இத்தனை ஆர்ப்பாட்டமா? என்னோட நித்தி புடவையில் ஒரு அழகுன்னா நைட்டியில் வேற மாதிரி அழகு. அதனால் இனி தூக்கம் வருமா சொல்லு என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கையை நோக்கி சென்று மெத்தையில் மென்மையாக படுக்க வைத்தவன் தன் காதலையும் தாபத்தையும் அவளிடம் காட்ட ஆரம்பிக்க, ஏனோ அதற்கு முன்பான சூழ்நிலை காரணமா என்று தெரியவில்லை. அவனது இந்த அரவணைப்பை அவள் மனம் விரும்பினாலும், அவன் காதலுக்கும் தாபத்துக்கும் அவள் ஈடு கொடுத்தாலும் அவளுக்கு அந்த நேரம் இருந்தது வெட்கமா பயமா எது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஏனோ அந்த கூடல் நேரத்தில் அவள் கண்களை இறுக மூடியபடியே இருந்தாள். இருவரும் கூடி கலைத்த பின் நித்யா கார்த்திக்கின் மார்பில் தலை வைத்து படுத்திருக்க, அவளை சேர்த்து அணைத்தபடி படுத்திருந்தவன், தேங்க்ஸ் என் ஸ்வீட் பொண்டாட்டி என்று இன்னும் அவளை இறுக்கி அணைத்தவன், நம்ம ஹனிமூன் போலாமா நித்தி என்று கேட்டான். ஏனோ வெட்கத்தில் அவளுக்கு பேச்சு வராமல் என்று மட்டும் அவள் கொட்டினாள். எங்கே போகலாம் நீயே சொல்லு நித்தி என்று அவன் கேட்டதும், ஊட்டி போகலாமா என்று கேட்டாள். ஐயோ எத்தனையோ முறை பார்த்தாச்சு என்று அவன் சொன்னதும், அப்போ கொடைக்கானல் என்றதற்கு, அதுவும் தான் நிறைய முறை பார்த்தாச்சு என்று அவன் கூறினான். அப்போ ஏற்காடு என்று அவள் சொல்ல, ஐயோ நித்தி, இந்த ஊரெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய முறை பார்த்தாச்சு, அதனால வேற எங்கேயாச்சும் சொல்லு என்றான். இந்த ஊர்களை அவன் அதிக முறை பார்த்திருக்கலாம், ஆனால் அவள் இன்னும் ஒரு முறை கூட இந்த ஊர்களை சுற்றி பார்த்ததில்லையே. சின்ன வயதில் எப்படியோ தெரியாது, அவளுக்கு நன்றாக விவரம் தெரிந்ததிலிருந்து தந்தை வேலைக்கு செல்வதும் வீட்டில் இருந்தால் குடித்துவிட்டு விழுந்து கிடப்பதும் என்று இருப்பார். வஞ்சிக்கு அவரோடு மல்லு கட்டுவதற்கே சரியாக இருக்கும். வஞ்சி வேலைக்கு சென்றதற்கு பின் இன்னுமே அவருக்கு நேரம் கிடைக்காத காரணத்தால் நித்யாவை எங்கேயுமே அவர் வெளியில் அழைத்து சென்றதில்லை. அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்களில் சீட்டு பிடிப்பது, வட்டிக்கு பணம் கொடுப்பது என்று ஒரு பெண்மணி இருப்பார். அவர் அங்கிருப்பவர்களில் விருப்பமானவர்களிடம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கி வருடத்தில் ஒரு முறை சுற்றுலா ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள், சுற்றுலா தலங்களுக்கு என்று அழைத்து கொண்டு செல்வார். வஞ்சியால் கணவனை தனியாக விட்டு செல்ல முடியாது. நித்யாவை மட்டும் அனுப்பி வைக்க சொன்னாலும் வயதுக்கு வந்த பெண்ணை தனியாக அனுப்ப பயந்து மறுத்து விடுவார். அக்கம் பக்கம் உள்ள தன் தோழிகள் சுற்றுலாவிற்கு செல்வதை பார்த்து அவளுக்கு அப்படி செல்வதற்கு மனம் விரும்பினாலும் நித்யாவிற்கு அன்னையிடம் அடப்பிடித்து பழக்கம் இல்லாததால் அமைதியாக தன் ஆசையை மறைத்துக் கொள்வாள். இங்கு வந்த பின்பும் கூட என்னத்தான் வேலையாட்கள் இருந்தாலும் வஞ்சி வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் ஏற்றுக்கொண்டதால் வீடே கதி என்று இருப்பார். குறிஞ்சியம்மாளுக்கும் முற்பின் காரணமாக இப்போதெல்லாம் வீட்டிலேயே இருப்பதால் பேத்தியை நான் இடத்திற்கு அழைத்து சென்று சுற்றி காட்ட வேண்டும் என்று தோன்றவில்லை. வெறும் அருகில் உள்ள கோவிலுக்கு மட்டும்தான் அழைத்து செல்வார். ஆண்கள் இதுவரைக்கும் அலுவலக வேலையே பெரிதாக இருப்பதால் நித்யாவையோ வஞ்சியையோ சுற்றுலாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கும் தோன்றியதில்லை. மொத்தத்தில் அவள் இருந்த ஊர் இப்போது சென்னையை தவிர அவள் சென்றது என்றால் அவர்களின் திருமணத்திற்காக பழனி முருகன் கோவிலுக்கு என்றுதான். அதனாலே தோழிகள் சுற்றுலா சென்று விட்டு வந்து அதை பற்றி பேசும் போதெல்லாம் அந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்று உள்ளுக்குள் அவளுக்கு இருந்த அதிக ஆசை இப்போது கார்த்திக் கேட்கவும் வெளியே வரவே தன் மனதில் இருந்த ஆசையை அவனிடம் கூறினாள். ஆனால் அவள் சொன்ன இடத்திலும் அவன் வேண்டாம் என்று சொன்னதும் அதற்கு மேல் அதில் அவளுக்கு ஆர்வம் குறைய தொடங்கிவிட்டது. அதனால் நீங்களே எங்க போகலான்னு முடிவு செய்யுங்க மாமா என்று முடிவை அவனிடமே விட்டுவிட்டாள். உன்னை எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு ஹனிமூன் கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை என்று அவன் சொல்ல, ஆமா சென்னைக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் உள்ளூரையே பார்க்கலையாம், இதுல வெளிநாட்டுக்கா என்றுதான் அவளுக்கு நினைக்க தோன்றியதே தவிர வெளிநாடா என்றெல்லாம் வாய்ப்பிழக்க அவளுக்கு தோன்றவில்லை. ஆனா உனக்கு பாஸ்போர்ட் இல்லைல்ல, முன்னமே நாம இதை பிளான் செஞ்சிருந்தா உனக்கு பாஸ்போர்ட் முன்னமே எடுத்திருக்கலாம். இப்போ அது உடனே முடியாது இல்லையா, அதனால நாம இந்தியாக்குள்ளேயே எங்கேயாச்சும் போவோம். எங்கன்னு நான் பார்க்குறேன், நாம சீக்கிரமே போகலாம் பொண்டாட்டி, இப்போ தூங்கு என்றவன் அவளை தன் கைகளுக்குள்ளேயே வைத்திருக்க
அவளும் அப்படியே உறங்கி போனாள். காலையில் விரைவாக எழுந்து குளித்து பூஜை செய்த நித்யா கார்த்திக்கிற்கு காப்பி கலந்து கொண்டு அறைக்கு செல்ல அதற்குள் அவனும் தூங்கி எழுந்து பல் துலக்கிவிட்டு யாரிடமோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தவள் பேசி முடித்ததும் இந்தாங்க மாமா காஃபி என்று கொடுக்க, இன்னைக்கு ஸ்வீட் கிடையாத பொண்டாட்டி என்று கேட்டான். அவள் முதலில் அவன் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் விழித்தவள் நேற்றைய காலை பொழுது ஞாபகம் வந்து வெட்கப்பட, சரி ஆஃபீஸ் கிளம்பும் போது மறக்காம கொடுத்துடு என்றவன், அப்புறம் நாம ஹனிமூனுக்கு கேரளாவுக்கு போக போறோம். என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சுட்டேன். நாளைக்கு நாம கிளம்புறோம், உனக்கு ஓகே தானே என்று அவளிடம் கேட்க, முடிவு செய்துவிட்டு பின் தன்னிடம் சம்மதம் கேட்கிறானே என்று மனதில் ஒரு நெருடல் தோன்றினாலும் கேரளா என்று சொன்னதால் அந்த நெருடல் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவள் அறிந்து கடைசியாக அவளது தோழிகள் மூணாருக்கும் குருவாயூருக்கும் கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்து பெருமை பேசியதை நினைத்து பார்த்தவள் தானும் அங்கே செல்லப்போவதை நினைத்து மனம் மகிழ்ந்தவள் அவளுக்கு அதில் விருப்பம் இருப்பதை தலையசைத்து அவனுக்கு தெரிவித்தாள். வேர் 6. முதல் முறை விமானத்தில் ஏறி அமர்ந்ததும் நித்யா எந்த மாதிரி உணர்ந்தாள் என்று அவளுக்கே புரியவில்லை. ஆகாயத்தில் பறக்கப் போகிறமே என்ற ஆனந்தமா, அத்தனை உயரத்தில் பயணிக்கப் போகிறமே என்ற பதட்டமா, எது என்று புரியவில்லை. ஆனால் இத்தனை நாள் எந்த ஊரையும் பார்த்ததில்லையே என்ற ஏக்கமெல்லாம் இந்த சிறிது நேர விமான பயணத்திலேயே தீர்ந்துவிட்டதாகத்தான் அவள் உணர்ந்தாள். மொத்தத்தில் அவள் பரவச நிலையில் இருந்தாள். குழந்தைகளின் ஆசையை தீர்த்து வைப்பதற்காக வேலைக்கு செல்வதற்கு முன் தங்களின் இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து தெருவை ஒரு சுற்றி சுற்றி வந்து விட்டுவிட்டு செல்வார்களே, அப்படி சென்னையிலிருந்து கொச்சின் செல்பவர்கள் மீண்டும் அடுத்த விமானம் பிடித்து சென்னைக்கு வந்து விட்டிருந்தாலே அவளுக்கு அதுவே நிறைவை கொடுத்திருக்கும். அத்தனை மகிழ்ச்சியோடும் சிறிது பயத்தோடும் கார்த்திக்கின் கையை பிடித்தபடி அந்த விமான பயணத்தை கழித்தாள். சீட் பெல்ட் போட அவன் உதவ ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தவள் தரையிலிருந்து விமானம் ஏறுவதை கண்கொட்டாமல் பார்த்தபடி வந்தாள். அதன் பின்பும் கூட விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி ஜன்னலில் இருந்து கீழே என்ன தெரிகின்றது என்று பார்த்தபடியே வந்தாள். விமான நிலையத்தில் நுழைந்ததிலிருந்தே அவளின் குழந்தைத்தனமான செயல்களை கார்த்திக் ரசித்தபடியே வந்தவன். விமானத்திலும் அவள் செய்கைகளை ரசித்து கொண்டு வந்தவன் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்து கொண்டு, ஏ பொண்டாட்டி என்ன கொல்றடி என்று அவள் காதில் கிசிசு கிசித்தபடி அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான். அதில் வெட்கம் கொண்டவளாக, மாமா யாராச்சும் பார்க்க போறாங்க என்று அவளும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள். மீண்டும் விமானம் தரையிறங்க போகிறது என்று தெரிந்தும் அப்படியே கண்கொட்டாமல் பார்த்தபடியே வந்தாள். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் ஒரு டூரிஸ்ட் கைட் அவர்களுக்காக காத்திருந்தவன் அவர்களை தான் கொண்டு வந்த காரில் ஏற்றுக்கொண்டு ஆலப்புழா சென்றான். அங்கே படகு வீட்டில் தங்குவதற்காக முன்பதிவு செய்திருந்ததால் அதில் பயணிக்க தயாரானார்கள். இருவரும் தேனிலவுக்காக வந்திருந்ததால் அவர்கள் மட்டும் தனித்திருப்பதற்காக ஒரு படுக்கையறை கொண்ட படகு வீட்டை கார்த்திக் ஏற்பாடு செய்திருந்தார். இருவரும் அதில் ஏறிக்கொண்டதும் படகு புறப்பட்டது. தண்ணீரில் செல்லும் படகில் இப்படி ஒரு அழகான வீடு போல் அமைக்கப்பட்டிருந்ததை நித்யா வியப்போடு பார்த்தாள். சுற்றி வேடிக்கை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட இடத்தில் நின்று தண்ணீரை சுற்றி பச்சை பசேலென்று இருந்த இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தாள். இந்த படகு பயணம் முழுவதும் அப்படியே வேடிக்கை பார்த்தபடி நின்றிருப்பதே ஒரு சுகம் போல் அவளுக்கு தோன்ற, அவர்கள் வந்தது தென்னிலவுக்காக அல்லவா, அதனால் அவளை பின்னால் இருந்து வந்து அணைத்த கார்த்திக், நித்தி இன்னைக்கு முழுசோ இல்லாம நைட்டோ நாம இந்த படகுல தான் இருக்க போறோம். ஃப்ளைட்ல இருந்து அப்படியே வந்துட்டோம், வா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்கு சென்றான். அவர்களுக்கு காலை உணவாக கேரளா உணவு வகைகள் கொடுக்கப்பட இருவரும் ரசித்து உண்டார்கள். சாப்பிட்டு முடித்ததும் சிறு குழந்தை போல் மீண்டும் அவள் வெளியே சென்று வேடிக்கை பார்க்க ஆவல் கொள்ள அவளை இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டவனின் கைகளும் உதடுகளும் அவள் மேனியில் ஊர்வலம் வர, மாமா என்ன செய்றீங்க, அதுவும் இங்க வச்சு என்று அவள் சினிக்கினாள். ஹே, நாம வந்திருப்பது ஹனிமூனுக்கு பொண்டாட்டி, அப்புறம் இங்க எப்படி நடந்துக்காம வேற எங்க நடந்துக்குவாங்களாம் என்று அவன் கேட்க, ஐயோ இங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, நாம இப்படி ரூம்ல இருக்கிறது தப்பா நினைச்சாங்கன்னா என்றாள் அவள். அதெல்லாம் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. போட் ஓட்டுறதோ நம்ம தேவைன்னு கூப்பிட்டா வருவதும் தான் அவங்க வேலையே. நம்மளை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் செய்ய மாட்டாங்க. நமக்கு ப்ரைவசி வேணும்னு தான் இந்த ஹவுஸ் போட் புக் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பணம் கட்டியிருக்கோம், அதனால நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை என்றவன் அதற்கு மேல் அவளை பேசவிடவில்லை. ஒரு புறம் கணவனின் கையணைப்பில் இருப்பது சுகமாக இருந்தாலும் இப்படி படகு வீட்டில் வந்து
இயற்கையை ரசிக்காமல் இருப்பதும் அவளுக்கு மனதில் சிறிதளவு சுணக்கத்தை ஏற்படுத்தியது. மதியம் குளித்துவிட்டு இருவரும் வந்ததும் அவர்களுக்கு மீனுடன் சேர்ந்த மதிய உணவு கொடுக்கப்பட்டதும் சாப்பிட்டனர். பின் கார்த்திக்குமே நித்யாவுடன் சேர்ந்து அவளை தன் கையணைப்பில் இருத்தியபடியே இயற்கையை ரசித்தான். அந்த தருணம் கூட நித்யாவிற்கு அழகாக தெரிந்தது. பின் இரவானதும் படகு நிறுத்தப்பட்டிருக்க அது வளர்ப்பிறை காலம் என்பதால் வானில் ஊர்வலம் போக்கும் நிலாவின் பிம்பம் தண்ணீரிலும் உலா வந்து கொண்டிருக்க உடன் இவர்கள் படகில் இருந்த விளக்குகளின் ஒளியும் சேர்ந்து தண்ணீருக்கு பிரகாசத்தை கொடுத்திருந்தது. பகலை விட இந்த நேரம் அவளுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்போது இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருக்க, நித்தி, இந்த ஹவுஸ் போட்ல இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா என்று கார்த்திக் கேட்டான். அதற்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, 4 நாளும் இந்த ஹவுஸ் போட்லயா இருக்க போறோம் என்று அவள் பதில் கேள்வி கேட்டாள். 4 நாளும் இந்த ஹவுஸ் போட்ல இருந்தா உனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நைட்டு முடிஞ்சதும் காலையில கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து நாம மூணார் போக போறோம் என்று அவன் சொல்ல, அப்படியா மாமா, மூணார் கூட ரொம்ப அழகா இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க என்று அந்த ஊரை பார்க்க போகும் உற்சாகத்தில் கூற, அதை ரசித்து பார்த்தபடி இருந்தவனுக்கு, நீ எந்த ஊரெல்லாம் பார்த்திருக்க நித்தி என்று அப்போதுதான் அந்த கேள்வி கேட்க தோன்றியது. அவளுமே மகிழ்ச்சியான நிலையில் இருக்கவே, நாங்கள் இருந்த ஊர் அப்புறம் சென்னையை தவிர எங்கேயும் போனதில்லை மாமா, நம்ம கல்யாணத்தப்ப பழனிக்கு போனோமே, அதுதான் நான் புதுசாக பார்த்த ஊர் என்று நிஜத்தை அப்படியே கூறினாள். அது அவனது மனதை ஏதோ செய்ய, ஊரில் தான் மாமாக்கு உடம்பு சரியில்லை, அத்தைக்கு வேலைக்கு போகணும்னு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே இல்லை. இங்கே வந்த பிறகாவது உங்களை வெளியூருக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருந்துருக்கணும். ஆனால் எப்போதும் வேலையில் பிஸின்னு இருந்துட்டேன். பாட்டி அப்பாக்காவது இதெல்லாம் தோண வேண்டாமா? நான் ரொம்பவே உங்கள் விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன் நித்தி என்று வருத்தப்பட்டார். அதான் இப்போ கேரளா வந்திருக்குமே மாமா, அப்புறம் என்ன, நீங்கள் வருத்தெல்லாம் படாதீங்க மாமா என்று நித்யா அவனுக்கு சமாதானம் கூற, அத்தைக்கும் இப்படி வெளியூருக்கெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்கும்ல, ஆனால் அவங்களையுமே வீட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டாச்சு. எனக்கு இப்போ நினச்சா எனக்கு கில்ட்டியாக இருக்குது. நம்ம எங்கே ஹனிமூன் போகலான்னு கேட்டப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுன்னு நிறைய இடம் சொன்னல, எதுவுமே நீ பார்த்ததே இல்லை. அதை புரிஞ்சுக்காம நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த இடம்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ யோசிச்சா கஷ்டமாக இருக்கு நித்தி என்று அவன் இன்னுமே புலம்ப, எழுந்து அவன் அருகில் அமர்ந்தவள், எப்படியோ ஏதாவது ஒரு ஊருக்கு தானே மாமா ஹனிமூனுக்கு போக முடியும், கேரளாவும் நான் பார்க்காத ஊர் தானே, நீங்களும் கேரளாவுக்கு வந்ததில்லை, அதனால் இங்கே வந்தது எனக்கு சந்தோஷம்தான் மாமா. இன்னொரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அம்மா, மாமா, பாட்டி எல்லோரிடமும் ஊட்டியில் கொடைக்கானல் போகலாம் என்று அவனை சமாதானப்படுத்தினாள். நீ சொல்கிறது போல் அத்தையை கூட்டிகிட்டு போகிறது போல் ஏதாவது ஒரு ஊருக்கு டூருக்கு போகலாம். அப்புறம் நான் கேரளாவும் ஏற்கனவே பார்த்தது தான், ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன், இது போல் ஹவுஸ் போட்லேயும் தங்கியிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடது போனது ஒரு ஜாலி, ஆனால் உன்னோட இப்போ வந்திருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் பொண்டாட்டி என்று கிறுக்கத்தோடு சொல்ல, அவளுக்காக அவன் யோசித்ததே அவளுக்கு நிறைவை கொடுத்திருக்க அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அன்றைய இரவு கணவனாய் அவன் தேடலுக்கு மனைவியாய் மகிழ்ச்சியோடு ஒன்றி போனாள். மறுநாள் மனதில் நிறைவோடு மூணாருக்கு சென்றார்கள். அங்கு ஒரு ரெசார்ட்டில் தங்குவதற்கு முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, பயணம் செய்த களைப்பில் ஓய்வெடுத்து பின் மதிய உணவை முடித்துக்கொண்டு சுற்றி பார்க்க செல்லலாம் என்ற திட்டத்தோடு இருவரும் அவர்கள் தங்கப்போகும் அறைக்கு சென்றனர். அது தனித்தனி குடில்கள் போல் அமைந்த ரெசார்ட் என்பதால் ஒரு பாதையிலிருந்து அங்கங்கே அமைந்திருக்கும் குடில்களுக்கு தனித்தனி பாதையாக பிரிந்து சென்றது. அதில் அவர்கள் இருக்க போகும் குடிலுக்கு என்று ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்க, அதை தேடி கார்த்திக் நித்யாவை கூட்டி செல்ல, அவளோ சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தபடியே கார்த்திக்கின் பின்னால் சென்றாள். இருவரும் அறைக்கு சென்றதும் பயணக்கலைப்பில் அப்படியே கட்டிலில் விழுந்தவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்ததும், நம்ம 2 பேரும் ரெடியாகி நேராக ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். முதல்ல நான் குளிச்சுட்டு வரேன் நித்தி என்று சொல்லி முதலில் குளித்து விட்டு வந்தவன் பின் நித்யா குளிக்க தயாரானதும், நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல என்ன மெனுன்னு விசாரிக்கிறேன், டிரைவரே கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லி கால் பண்ணுறேன், நான் செக்இன் செஞ்சோமே ரிசப்ஷன் அதுக்கு பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரூமை பூட்டிக்கிட்டு வா நித்தி, இப்போ கதவை லாக் செஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட, அவன் சொன்னது போலவே குளித்து முடித்து தயாரானவள் அறையிலிருந்து வெளியே வந்து முதலில் அந்த அறைக்கதவை எப்படி பூட்டுவது என்று சிறிது நேரம் விழித்து போராடி ஒரு வழியாக கதவை பூட்டி கொண்டு வந்தவள். அப்போதுதான் அங்கங்கே பாதைகள் பிரிந்து செல்வதை கவனித்தவள், எந்த பக்கம் ரிசப்ஷனுக்கு செல்லணும் என்பது புரியாமல் ஏதோ ஒரு பாதையில் நடக்க தொடங்கியவளுக்கு அங்கு வரவேற்பறைக்கும் உணவு கூடத்திற்கும் அதே போல் அந்தந்த அறைக்கான எண்களோடு அம்புக்குறி போட்டிருப்பதை கவனிக்காமல் எங்கே உணவகம் என்று தேடி அலைந்தாள். இங்கே அவளுக்காக காத்திருந்த கார்த்திக் அவள் இன்னும் வராததால் அவளை தேடி அறைக்கு செல்ல, அறை பூட்டியிருப்பதை பார்த்து மனைவியை காணவில்லை என்று ஒரு நொடி பதறியவன்
அவளது அலைபேசிக்கு முயற்சித்தான். அது அணைக்கப்பட்டிருந்ததும் கோபம் கொண்டவன் ஒருவேளை வழிமாறி போயிட்டாலோ என்று யூகித்து அவளை தேடி செல்ல, சிறிது நேர தேடலுக்கு பின்புதான் அம்புக்குறியை கவனித்த நித்யா உணவு கூடம் செல்வதற்கான அம்புக்குறியை பார்த்து நடந்தபடியே உணவு கூடத்தை அடைந்தவள் அங்கே கார்த்திக் இல்லாததை பார்த்து பயம் கொண்டாள். கார்த்திக்கோ இன்னும் அவளை தேடிக்கொண்டிருந்தவன் பின் ஒருவேளை வழி கண்டுபிடித்து உணவு கூடத்திற்கு சென்றிருக்கலாம் என்று யூகித்து அங்கு வர, பதற்றத்துடன் நின்றிருந்த மனைவியை பார்த்து ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் சற்று நேரத்தில் அவனை பரிதவிக்க விட்டதால், ரூம்ல இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வழி கூடவா தெரியாது நித்தி? இங்கிருந்து ரூமுக்கு போகும்போது அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு வந்த? இப்படி ஒன்றும் தெரியாம எவ்வளவு நாள் இருக்கிறதா உத்தேசம்? இப்படியே இருந்து என்னோட கழுத்தை இருக்க முடிவு செஞ்சிட்டியா என்று கோபத்தோடு கேட்டான். ஆனால் அவன் கேள்வியில் உண்மை இருந்தாலும் அவன் அதை கேட்ட விதம் அவளை மிகவுமே காயப்படுத்தியது.